எல்லா நியூஸும் அவங்களே போட்டுருவாங்க. சும்மா இவனுங்க எல்லாத்தையும் எடுத்து இப்ப நம்ம இப்ப ஒரு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இவனுங்க அதுல என்ன பண்ணுவானுங்கன்னா மடக்கி மடக்கி ஏதாவது தேவையில்லாத கேள்வி கேட்பானுங்க. ஆக்கப்பூர்வமான ஏதாவது கேள்வி கேட்டா பரவாயில்ல. ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம அங்க கிருஷ்ணகிரியில அந்த இது நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த சாயக்கழிவுகள்லாம் வந்து பெங்களூர்ல இருந்து வந்து இதாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வெறும் நியூஸா தான் வந்துட்டு இருக்குது. முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அதுக்கு ஒரு ஒரு எந்த ஒரு முன்னெடுப்புமே எடுக்கல. இப்ப போய் இவர் ராஜீவ் போய் பார்த்துட்டு அதுக்கு வந்து ஏதோ அறிக்கை வந்து இது பண்ண போறாங்களாம் ஆக்சுவலா அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு எனக்கு. அவர் மட்டும் இல்ல ப்ரோ, இன்னொருத்தர் அந்த தொகுதியில வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அமைச்சர் ராஜு வந்து பார்த்திருக்காங்க. நீங்க வந்து இதெல்லாம் எடுக்காமலாம் இல்ல, எல்லாம் இவங்க நரேட்டிவ் தான் அதெல்லாம். இல்ல ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் இவ்வளவுலாம் நடக்குன்னு தெரியும், இதெல்லாம் பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தானே ஒண்ணுமே புரியல. அவங்க என்னதான் பண்ணாங்கன்னே தெரியல. ஆனா இன்னும் அது ஃபுல்லா பொல்யூட் ஆயிட்டு தான் இருக்குது அந்த டேமே. அதுக்கு அதை ஏதாவது பண்ணலாம்ல, ஸ்டாப் பண்ணலாம்ல, பண்ண இல்ல முடிய அது மாட்டேங்குது. வந்து இப்ப பெருசா பூம் பண்றானுங்க. அது ரொம்ப வருஷமாவே இருந்துகிட்டு இருக்கு. அது டிஎம்கே பீரியட்ல நிறைய அவங்க வந்து இது பண்ணாங்க, மனு கொடுத்தது நிறைய. இப்போ வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட் எடுக்கதான் செய்வாங்க. இல்ல அததான் கேக்குறேன். அந்த கவர்மெண்டே ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றானுங்களே. இப்ப அதுக்கு இப்ப அந்த ப்ராப்ளம கட் ஆஃப் பண்றதுக்கு வேற என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க ப்ரோ யோசிக்கிறாங்க. இல்ல ஆனா ப்ரோ, ஒரு அமைச்சர்லாம் போய் ஆய்வு ஒரு பண்ண தெரியல. விஷயம்னா அது வந்து இப்போ ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம், ஒரு டைம் கண்டிப்பா வேணும். எடுத்த உடனே அது இவ்வளவு கண்டிப்பா அது வந்து இன்ஸ்டால பெருசா இதாச்சு, கண்டிப்பா போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்கும். ஆனா வந்து இது வந்து டிஎம்கேல எந்த அளவுக்கு அது பூம் ஆச்சான்னு தெரியல. அத இல்ல பத்தி பூம் பெருசா ஆச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா அந்த ரோட்டு மேல எல்லாம் நுரையா வந்து அப்படியே விழுகும். அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுவானுங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை கண்டுக்காம விட்டு போயிருவாங்க. இப்ப இந்த மாதிரி பண்ணிடுறானுங்களே. ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்களே. ஆமா ஆமா. திமுக இருக்கும்போது அப்படியே அங்க அந்த நியூஸோட அப்படியே நின்றோம் பெருசா. அதுக்கப்புறம் ஒரு அந்த இதுல ஒரு டெவலப்மெண்டே இருக்காது. நிறைய இருக்கு ப்ரோ. தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா நதியிலையும் சாக்கடை கலந்து வருதே உங்களுக்கு ஒரு வேலையா இருக்கு. ஒண்ணுமே இல்ல. நீங்க தென்காசி தானே, தாமிரபரணியில எவ்வளவு குப்பைன்னு எனக்கு இது ஆமா ரொம்ப போட்டானுங்க அதிகம். பாத்தீங்களா? எனக்கு சத்தியமா எனக்குலாம் டென்ஷன் ஆயிருச்சு ப்ரோ. ஐயோ என்னடா இப்படி பண்றானுங்களே இல்ல அப்படின்னு. இவனுங்க வந்து தூர் வாரதுக்கு தனியா பட்ஜெட் ஒதுக்குவானுங்க. அத வந்து காசு யூஸ் பண்றது கிடையாது, அப்படியே அடிச்சிடுறது. இவனுங்க வந்து ஆனா கரெக்டா நான் அதை பொதுவா யூஸ் பண்ணாலே போதும் ப்ரோ. இவனுங்க அடிச்சிடுறதுனால அது வந்து போறது கரெக்டா போறது இல்ல அந்த இடத்துக்கு. ஆனா இந்த விஷயத்துல ஏடிஎம்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் பார்த்திருக்கேன் போன பீரியடுக்கு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி பீரியட்லலாம் எல்லா குளத்தையும் தூர்வாரினானுங்க. நல்லா 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 பண்ணானுங்க ஆக்சுவலா. அந்த டைம்ல நல்லா இது பண்ணானுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படி விட்டுட்டானுங்க அவனுங்க. அதுதான் பிரச்சனையே இப்ப. அவர் எதுக்கு மெயினா கரப்ஷன் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்கு. அதை நீங்க பண்ணிட்டா எல்லா இதுமே கரெக்டா நடந்துரும் ப்ரோ. ஒரு 60% இல்ல ஆஃப் எனக்கு இதுக்கு கரெக்ட். வந்து ஆமா, சொல்யூஷன் நான் கிடைக்கும், அக்ரி பண்ணுவேன் அதை. ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இல்ல ஆனா இல்ல மக்களுக்கு பிரச்சனை இது என்னன்னு தெரியாது ப்ரோ. வீரியம்மா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நீங்க உங்களுக்கு இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, பட்டா மாறுதலுக்கு அங்க போய் 10,000 வந்து இவங்களுக்கு யாருக்கு அதிகாரிகளுக்கு அழுதுருவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இங்க ஒரு வருஷத்துல 10 மாசத்துல வாங்கின உரிமை தொகையில ஒரே மாசத்துல கொண்டு போய் பட்டா வாங்குறதுக்கு கொடுத்துருவீங்க. இப்ப உங்களுக்கு அதுல என்ன பெனிஃபிட் ஆயிருச்சு? நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து மோதிரம் வாங்கிட்டு அது வாங்கிட்டேன். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கவர்மெண்ட்டுக்கு பிரைபா கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. பட்டா மாறுதலுக்கு பண்றாங்களா இல்லையா சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. மினிமம் 5,000 ரூபாய் நிறைய தான் போகும் ஆக்சுவலா. சிடிஆர் போட்டு ஒரே அடி அடிச்சிட்டாரு. குதிரை பேரன்னா என்ன, பணம் கொடுத்து யாராவது வாங்கினாங்களா? அப்படி இருந்தா கொடுங்க, ஆதாரத்தை கொடுங்கன்னு போயிட்டாரு இன்டர்வியூ கொடுத்துட்டு. யாரு சிடிஆரா? ஆமா ப்ரோ இந்த குதிரை பேரம் பைத்தியக்காரனுங்க பாருங்க, இவனுங்க ஈஸியா மாட்டிக்கிட்டாங்க. தெரியுதா? இதனாலதான் மீடியா இருக்கானுங்களா. இதுதான் பிரச்சனை ப்ரோ. திரும்ப திரும்ப மீடியா வந்து இதேதான் கேட்பானுங்க. சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அதை ஏதாவது தாண்டி எதுவுமே ப்ரூஃப் பேச இருக்கா? மாட்டாங்க. எதுவுமே இல்ல. அவங்க டைரக்டா எங்களுக்கு வந்து அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து ஆட்சி அமைக்கிற எங்களுக்கு பிடிக்கலன்னு தெளிவா சொல்லிட்டு எல்லாருமே வந்தாங்க. அப்படி சொல்லிட்டு தான் வராங்க. இவனுங்க ஆனா டைரக்டா ஆட்சியை கவுக்குறதுக்காண்டி இது குதிரை பேரத்தை ஈடுபட்டது வந்து நம்மளோட ப்ரூஃபாவே இருக்கு. கரெக்டா இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல வந்து எம்எல்ஏஸ் பை பண்றதுக்கு அவங்க வந்து இன்வால்வ் ஆனாங்கல்ல ஏடிஎம்கேல.
ஆமா இந்த நாய்ங்க இவங்க இதை பண்ணிட்டு இவனுங்க நம்மள வந்து பேசுறாங்க. இவங்கள்ட்ட ஒரு சாலிட் ப்ரூஃபும் கிடையாது. ப்ரோ அதான் ப்ரோ இவனுங்க வந்து டிஎம்கேயோட இப்போ மனநிலை எப்படி இருக்குன்னா, எப்படி அவங்க நிறைய இது செட் பண்றது, எப்படி பாலிடிக்ஸ் பண்ணும் கொண்டு போகணும், இப்போ அண்ணனுக்கு எதிராக என்ன பண்ணணும்னு தெரியாம அந்த எகோ சிஸ்டமே குழம்பி போய் கிடக்கு. அதனால சுட்டவடையே சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சோஃபா மாடலு, குதிரை பேரம், கழுதை பேரம், பைத்தியக்காரனுங்க. இல்ல ஆனா அவங்களுக்கு ஏடிஎம்கே வந்துருந்துச்சு அப்படின்னா ரெகுலர் பாலிடிக்ஸ் மாதிரி இருந்திருக்கும். அவங்க பண்ற மாதிரி இருக்கு. எந்த விதமான சிரமம் இல்லாம எப்பயும் போல போயிருப்பானுங்க. வந்த ஆளு புது ஆளு, அடி புதுசா இருக்கு. அதுக்காண்டி மருந்து புதுசா போடுற இருக்குது போடுறாங்க. கவுண்டர் நம்ம பண்றதுக்கு முன்னாடி அவங்க நரேட்டிவ் செட் பண்ணி நம்மள இது பண்றாங்க போது அவங்களுக்கு வந்து அந்த மூவை கெஸ் பண்ண முடியல. அதான் அதான் அதான். இப்போ ஒன்னு சொல்லிட்டா, இப்போ அவன் வெளிநடப்பு பண்ணானுங்க தெரியுமா, அதை வச்சு நம்ம அண்ணன் எப்படி பாலிடிக்ஸ் பண்ணாரு நீங்க பாத்தீங்கல்ல கரூர்ல. அதான் அதான். அப்போ வந்து இவங்க உதயநிதியை பெருசா அண்ணன் விசேஷ் உதயன்னு கொண்டு வர ட்ரை பண்ணும்போது இவர் வந்து இவன் ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாரு பீப்புள்ஸ். இதுல பேசவே பயமா இருக்கு. வெளியே நாளைக்கு சட்டமன்றம் ப்ரோ. நாளைக்கு சட்டமன்றம் ஆக்சுவலா காலையில. என்ன ப்ரோ கேட்கல? நாளைக்கு சட்டமன்றம் காலையில. நாளைக்கா? ஆமா 16ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது. ஓஹோ 16 ஒருவேளை இந்த மாசமா இல்ல நாளைக்கே தெரியல. டிஎல்ல போட்டு தெரியல. அதான் யாரா கேளுங்க. சிபி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஏசிபி நாளைக்கு தானே சட்டமன்றம். நாளைக்கு இருந்து வந்த மாதிரி இல்லையா ப்ரோ நியூஸ்? எதுவும் இல்ல வந்துருச்சு, நேத்தே வந்துருச்சு. அப்படியா? பாக்கலாம் நம்ம மக்கள் யாரா போட்டு பாக்கலாம். இது ப்ரோ இந்த கரூர்ல ஆக்சுவலா இது பண்ணி கொடுத்தாங்கல்ல லேண்ட், இப்போ கோயில் லேண்ட், அதெல்லாம் பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மதுரை இது பண்ணிட்டாங்க. தடை வச்சிருந்தானுங்க, அதெல்லாம் தடையெல்லாம் நீக்கி விட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. எங்க போனாலும் திமுக கொட்டு விழுகுது ப்ரோ. இவங்க எல்லா இடத்துலயுமே வந்து இது பண்ணிருக்கானுங்க ப்ரோ. அதாவது ப்ரோ நாளைக்கு சட்டமன்றம் சொன்னீங்க, பட் அந்த மாதிரி நியூஸ் எதுவுமே வரல. ஏன்னா அதான் அடுத்தது வந்து பட்ஜெட் இது பண்றதுதான் அடுத்தது. ஆக்சுவலா நாளைக்கு வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் மினிஸ்டர் கூட்டம்னு நினைக்கிறேன். நாளைக்கு மினிஸ்டர் மீட் பண்ற அந்த இதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கேபினெட் மீட்டிங் ப்ரோ. சட்டமன்றம் முன்னாடியே சொல்லிடுவாங்க. இன்னைக்கு சொல்லி நாளைக்கு நடத்துற விஷயம் இல்ல. ஓகே ஓகே. இல்ல நேத்து பார்த்தேன், அதனாலதான் கேபினெட் மீட்டிங் அது. ஓகே ஓகே. நாளைக்கு ஏன்னா அடுத்தது நடக்க போற சட்டமன்றத்துல வந்து பட்ஜெட் இது பேசுவாங்க. அதுக்கு வந்து நாளைக்கு தான் கேபினெட் மீட்டிங் சொல்றீங்க. இடைக்கால பட்ஜெட் தானே சொல்றீங்க? அதான். ஆமா, இந்த நாளைக்கு தான் அதை பத்தி கேபினெட் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த பட்ஜெட் தாக்கலை வந்து இதுல பண்ணுவாங்க சட்டமன்றத்துல. அது வந்துடும் ப்ரோ. மினிமம் ஆகஸ்ட் மாசம் தான் நடக்கும். அடுத்து பார்ப்போம். சிவி ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க. பேசு. இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவனுங்க ஒரு 4 lakh plus crores வந்து இது கடன் வாங்கினாங்க தெரியுமா? ஆமாமா. இப்போ இன்னொன்று நம்மளுக்கு பெரிய பிளஸ் என்ன ப்ரோ, இவனுங்க வந்து எல்லாமே இவங்களை வந்து நம்மளால ரொம்ப ரொம்ப ஈஸியா இதை விட பெட்டர் கவர்னன்ஸ் வந்து கண்ணை மட்டும் கொடுக்கலாம். இப்போ அண்ணன் ஒன்றும் இல்லை, இப்போ பெர் இயருக்கு வந்து இப்போ அந்த ஒரு வருஷம் நம்ம ஆட்சி முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து நம்மள்ட்ட எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். எவ்வளோ டெப்ட் நம்ம கடன் வாங்கியிருக்கோங்கிறதுல இருந்து, அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து என்னென்ன லா அண்ட் ஆர்டர் ரேஷியோ எப்படி இருக்கு, எவ்வளோ ப்ரீவியஸ் கவர்மெண்டோட எவ்வளோ ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போதே பீப்புள்ஸ்க்கு வந்து இவங்க எந்த அளவுக்கு குட் கவர்னன்ஸ் கொடுத்துருக்காங்கிறது வந்து ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எதுக்குன்னா இவங்க நீங்க இவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க, வருஷத்துக்கு 70,000 கோடி ரூபா வட்டி கட்டியுமே அவனுங்க நீங்க கொடுத்த விட அதிகமா பண்ணிருக்காங்க, கடனும் கம்மியா வாங்கியிருக்காங்க. இனி எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு தேவைப்பட்டுச்சுங்கிற கொஸ்டின் வந்து பீப்புள்ஸ்க்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, அப்படி இருக்கும்போது இவனுங்க சரியா மாட்டுவானுங்க. அப்போ பாருங்க, நீங்க ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆவானுங்க அப்போ. இல்ல ஆனா எனக்கு ஒரு இது இருக்கு, கிளாசிக் எக்ஸாம்பிள் இருக்கு ரிஸ்வான். என்னன்னு தெரியுமா, நம்ம கேப்டன் இருக்கும்போது அங்க அப்புறம் ஹெவி லாஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவர் போய் என்ன பண்ணாரு அப்படின்னா, தெளிவா எல்லா கடனையும் அடைச்சு பஸ்ல கொண்டு வந்து நிறுத்தி கொடுத்துட்டு போனார். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? என்ன ப்ரோ? கேப்டன் வந்து நடிகர் சங்கத்துல வந்து நிறைய பிரச்சனையா இருக்குன்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, சிங்கப்பூர்ல அங்கெல்லாம் கலை நிகழ்ச்சி நடத்தினாரு. ஃபண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணி அந்த ஃபண்ட் எல்லாம் என்ன பண்ணாரு, டெப்ட் எல்லாம் அடைச்சிட்டாரு. அடைச்சிட்டு அவரு வெளியில போகும்போது பிளஸ்ல தான் கொடுத்துட்டு போனாரு. ஆக்சுவலா வந்து கஜானால பணம் வச்சு கொடுத்துட்டு போனாரு. அந்த மாதிரிதான் நம்ம ஆளுங்களாம் நம்ம ஆளு பண்ணுவாரு. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் டிஎம்கேக்கு செருப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அவரு அவங்க மாட்டி விடணும் தான் பண்ணானுங்க அவரை.
ஆனா அவர் அதை வேற மாதிரி தெளிவாதான் ப்ரோ ஆக்சுவலா அவரை போட்டு இது பண்றாங்க லிட்டரலா. அதுக்கு நம்மள பொதுமக்கள் அது கேப்டனை மார்க் பண்ணாங்களே, கேப்டனை மார்க் பண்ணதெல்லாம் நானே இப்ப நினைச்சாலே ரொம்ப ஏமாந்துட்டோம். நானே இப்போ வரைக்கும் அந்த அளவுக்கு நான் நம்பினேன் அவருக்கு உண்மையிலே வந்து இப்படிதான் அவர் அப்படிங்கிற. அதுக்கு எடுத்து நம்ம ரியலைஸ் பண்ணும்போது ரொம்ப கில்ட்டா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் அவரெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் லிஸ்டெல்லாம். ஆனா அந்த டாக்கே திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்மளால தூக்கி கொண்டு வந்துட்டாங்க எல்லாரும் சேர்த்து வச்சதே வரலாறு படைச்சாச்சு. அவ்வளவுதான். இவனுங்க வந்து உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இவனுங்க வந்து எம்ஜிஆர்ல இருந்து விஜயகாந்த், அப்புறம் வந்து ஜெயலலிதா அவங்கள்ட்ட இருந்து அந்த நரேட்டிவ் செட்டிங் வந்து அதாவது பர்சனல் அபியூஸ் தான் இருக்கும். அரசியல் ரீதியாக அவங்களோட நரேட்டிவ்லாம் இருக்காது எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா. அதே மாதிரி அண்ணனுக்கு ட்ரைவ் பண்ணானுங்க, ஆனா அவங்களால அது வந்து முடியல. எவ்வளவு ரொம்ப ஃபோர்ஸா ட்ரைவ் பண்ணானுங்க. இல்ல ப்ரோ, இன்னொன்னு நமக்கு இன்னும் என்ன பிரச்சனை இல்ல, என்ன இது இல்ல அப்படின்னா, நமக்கு மத்த வந்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு படை இல்ல. அதே மாதிரி ஒரு 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 ஆர்கானிக்கா ஜெனரல் பப்ளிக்கோட ஆப்பனண்டா ஃபைட் பண்றதுக்கான ஆளுங்க இல்ல உண்மையிலே. இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம். அவனுங்க ஆக்சுவலா நான் எனக்கு தெரிஞ்சு பொதுவாகவே நான் ஒரு 15 வருஷமா பாக்குறேன் ட்விட்டர்ல, ரொம்ப வருஷமா அக்ரெசிவா இருப்பானுங்க டிஎம்கே. அவனுங்கெல்லாம் நம்ம இங்க சோசியல் மீடியால எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கோம். விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஆயிட்டாங்க. இப்போ இருக்கிற பார்ட்டியோட ஆளுங்க எல்லாருமே அது தெளிவா பண்ணிட்டாங்க. உண்மையா சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா தெளிவா பண்ணிட்டாங்க. இன்னொன்னுமே நம்ம இப்ப கவர்மெண்ட் இந்த நம்ம தலைவரோட பாலிடிக்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கு. என்னன்னா, உன்னை யாரை எதிர்க்கணுமோ எதிர்த்து சண்டை போடு. சும்மா வரவங்க போறவங்க உள்ள சண்டை போட்டு உன் டயத்தையும் உன்னோட கவனத்தையும் சதறாத. அந்த மாதிரி தெளிவா இருக்கிறாங்க. சண்டை போட வேண்டுங்கிற ஆளுங்க சண்டை போட, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க உங்களோட எனர்ஜியை வந்து எங்க வந்து உங்களுக்கு சேவ் பண்ணணுமோ அங்க பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் கிடைக்க போகுது. தேவையில்லாத இடத்துல இந்த சீமானுக்கு அப்புறம் மற்ற சின்ன சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் இதுதான் பிரச்சனையே. என்னன்னா, அவங்க எல்லாத்துக்குமே எதையாவது ஒண்ணு வாந்தி எடுத்து விட்டுட்டு இருப்பாங்க. அதனால அவர் வந்து எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்றதே இல்ல. இவங்க சும்மா ஏதாவது பேசிட்டு போறோம், நம்ம என்ன ஒர்க் நம்ம. அதாவது ரெஸ்வான் எல்லாத்துக்குமே வாயை திறந்துட்டா அது வந்து அவர் வந்து சரி இவர் ஏதோ பேசிட்டு போயிடுறாதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நினைச்சுப்பாங்க. அது எப்படி இருக்கும்னா, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தோம்னா கொஞ்சம் வார்த்தையா இருக்கணும். ஆனா வந்து ரொம்ப வந்து ஃபுல் ஸ்பீச்சுமே அந்த கவனிப்புன்னு சொல்லுவோம்ல, அது வந்து அந்த அடுத்த பார்ட்டிஸ்க்குலாம் வந்து யாருக்குமே கிடையாது. ஏதோ கத்திட்டு போறான் அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் இருக்காங்க மக்கள். ஆனா நம்ம அண்ணன் ஸ்பீச் மட்டும் பேன் இண்டியா லெவல் ரீச் ஆகுது. அவன் ஆந்திரால டப்பிங் பண்றான், கேரளா மொழியில கொண்டு வர, அது பயங்கரம். ஆமா ப்ரோ, இல்ல ப்ரோ, அது உங்களுக்கு எதுக்கு நான் இவ்வளவு விஷயம் இந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சியா ஒரு எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பாலிடிக்ஸ்னாலே என்னடா இது ஒரு சாக்கடமா இருக்குன்னு அந்த ஒரு 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 தாட்ல இருந்தோன்னே இவர் வந்து நம்ம ஏதோ சம்திங் ஒரு சினிமாலையோ நம்ம இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறத ஒருத்தர் பண்றாதுங்கும் போது எல்லாருமே ரொம்ப ஒரு ஓவரால் இந்தியாவில் அப்ரிஷியேட் பண்றாங்க அவரை. அந்த கரப்ஷனை பத்தி இது வரைக்கும் டேரக்டா யாருமே பேசுனதே இல்லை. எல்லா இடத்தையும் எவ்வளவு நடக்கு நம்ம இந்தியா ஃபுல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் ஒரு சிஎம்மா வந்து வாண்டடா இப்படி பேசுறாதுங்கும் போது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. அதுதாங்க ஒரு விஷயம். நீங்க ஸ்டாலின் பேசி பாத்திருக்கீங்களா ப்ரோ? இவ்வளவு யாருமே கல்யாண வீடா போய் கத்திட்டு இருக்காரா? இது ஒரு நிமிஷம் இவரு எட்வின் போட்டிருக்காரு, டிவிக்கு வந்து கார்பரேஷன் செலக்ஷன் வந்து எல்லாம் செம லீட்ல இருக்காம எல்லா கார்பரேஷன்ஸ்லுமே. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஆட்சியில யாரு இருக்காங்களோ அவங்கதான் வருவாங்க கார்பரேஷன் எலெக்ஷன்ஸ். அதான் நடக்கும். ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்க 60 நாள்ல நீங்க ஒரு பெரிய இம்பாக்ட் இங்க கிரியேட் ஆயிருக்கு. இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து உள்ளாட்சி தேர்தல் அப்படியே எஃபெக்ட் ஆயிருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல, அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும் ஓட்ஸ் எல்லாம். இப்ப எவ்வளவு சீட் வந்து நம்மளுக்கு இது இருக்கு? 7 சீட் இருக்குன்னா நமக்கு வந்து இந்த ஒரு 7 சீட் இருக்கு. திரும்ப 7 சீட். அது எதுக்கு ப்ரோ? இப்போ ரீசெண்டா அந்த கோர்ட் வந்து ஏதோ அது 31ஆம் தேதி வரைக்கும் சும்மா தடை போட்டுருக்காங்க ப்ரோ. அது சும்மா ஏதாவது கேஸ் போட்டிருப்பானுங்க. திமுக காரங்க ஏதாவது கேஸ் போட்டிருப்பாங்க, குதிரை பேரம் நடந்துட்டு இருக்குது, நீங்க வந்து எலெக்ஷன் சீக்கிரம் வச்சீங்கன்னா அவங்களுக்கு சாதகமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு உருட்டிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி அப்படியே புடுங்கிடுவானுங்க. ரிஸ்வான் அதுவும் திருச்சி ஈஸ்ட்ல என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா,
அந்த இருதயராஜா வந்து செகண்ட்ல வந்திருக்காரு. அதனால வந்து அவரை வந்து வெற்றி கேண்டிடேட்டா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேஸும் அத பார்த்தேன் ப்ரோ. போட்டிருக்கனால யாரு வந்து ப்ரோ அதுக்கு இவனுங்கலாம்? சரியான சிரிப்பா இருக்கு. அரசியல் கோமாளிகள் இவனுங்களதான் நம்ம வந்து இவனுங்க ஆப்போசிஷனா இருந்தா பயங்கரமா இது பண்ணுவானுங்கன்னு நினைச்சோம். இவனுங்க சீமானோட டுபாகுரா இருக்கானுங்க டிஎம்கே. டேய் இவ்வளவு காசு வச்சிருக்கீங்க, இவ்வளவு ஐடி அதெல்லாம் மேல்முறையீடு செட்டப் வச்சுட்டு இப்படி இருக்கீங்களா நீங்க? இல்ல அந்த மேல்முறையீடு பண்ணா அந்த இது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஸ்குவாஷ் பண்ணிடலாம் அந்த ஆர்டர். இல்ல இவனுங்க செருப்படி அவங்க தான் போறானுங்க சுப்ரீம் கோர்ட்ல போய், வேற ஒண்ணும் இல்ல. இன்னொன்னு ரிஸ்வான் ப்ரோ என்னன்னு தெரியுங்களா, அதிமுக வந்து இவங்களுக்கு சரியான எதிர்க்கட்சியே கிடையாது. உண்மையா சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து இவங்களை எதிர்த்தெல்லாம் அரசியல் பண்ண தெரியல. இவங்களுக்கு வந்து அடங்கி போய் தான் அரசியல் பண்ணாங்க. இவங்க பண்ற எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா எனேபிள் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஒண்ணுமே இல்ல, இவ்வளவு வருஷமா வந்து நிறைய நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து கேஸா போட்டு எவனையும் உள்ள தள்ளனதே கிடையாது. உண்மையா சொல்லணும்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பெருசா எல்லா மினிஸ்டரும் என்ன பெருசா இதாயிடும். ஆனா திமுகவும் மத்த இன்னொரு ஸ்டேட்ல ஒண்ணு நடந்திருக்கு. ரெண்டு மட்டும்தான் ஹிஸ்டரியிலே வந்து பாத்தீங்கன்னா ஊழல் கேஸ்ல உள்ள போனா 2 பேர். ஆனா ஆமா நார்த்ல ஒரு ஆள் போயிருக்காங்க ப்ரோ, தெரியல அவர் பேர் எனக்கு கரெக்டா தெரியல. நார்த்ல ஒரு ஆளு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு தண்டனையே அனுபவிச்சிருக்காங்க. சிபி ஒரு 2 நிமிஷம் வர்றேன், பாத்துக்கிறியா சிபி ப்ரோ? ஓகே ஓகே சார். ப்ரோ யாராவது ஸ்பீக்கர் கொடுங்க ப்ரோ, யாராவது வராங்களா பாருங்க. டிஎம்கே காரர் இருந்தா ஏதாவது கொடுங்க, பேசுவோம். டிஎம்கே காரங்கலாம் போயிட்டாங்க. ஸ்டார்டிங் நம்மளோட ஐடிவிங் அப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் சம்டைம் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவானுங்க டிஎம்கே. ஆனா இப்போ ரீசெண்டா நீங்க நோட் பண்ணீங்களா சிபி ப்ரோ, அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல. நம்ம பசங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி நரேட்டிவ் செட் பண்றதுக்கு முடிய மாட்டேங்குது. அது இது என்னன்னா நம்ம ஐடிவிங்கோட நம்ம பசங்க என்ன பண்ணிடுறாங்க, எவிடன்ஸோட வீடியோ போட்டு அடிச்சு விட்டுறாங்க. அது மாஸ் மீடியால நம்ம பேஜஸ் எல்லாம் இருக்கனால அது ட்ரெண்ட் ஆயிருது. மக்கள் வந்து டிஎம்கே எது நல்லா புரிஞ்சுக்காரு. மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா டிஎம்கே எல்லாம் பண்ணா இவன் வந்து அவனோட ஹிஸ்டரினால அவன் வந்து இப்ப பாதிக்கப்படுறான். அது எப்படின்னா இவன் வந்தா இவனை வந்து தோக்கடிச்சாவே ஆளுங்கட்சியை வந்து சும்மா விட மாட்டாங்க, நோட்டிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கட்ட பஞ்சாயத்து. அந்த மாதிரி பீப்புளோட மென்டாலிட்டி வந்து செட் ஆயிடுச்சு. சோ அந்த ஹேட் பாலிடிக்ஸ் வந்து பார்த்தோம்னா அது ஜே பீரியட்ல இருந்து இருக்குது. அண்ணன் வந்து இப்ப ரொம்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா வந்து இப்ப கொண்டு வந்துட்டாரு, ஒரு ஜெனரேஷனல் ஹேட் மாதிரி. அதனால அதுல இருந்து எந்திரிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப பெருசா கிரியேட் பண்ணிட்டாரு. அது 2ல இருந்து 3 ஜெனரேஷனுக்கு வரைக்கும் ஜெனரேஷனல் ஹேட் வந்துருச்சு. கரெக்ட். முதல்ல வந்து பீப்புள்ஸ் வந்து இப்போ நீங்க சொன்னா அடுத்தது வந்து எப்படியும் உதயநிதி தான் வந்து நிக்க போறாரு சிஎம் கேண்டிடேட்டா. ஸ்டாலின் மோஸ்ட்லி நிக்கிற பாசிபிலிட்டி இல்ல. இவங்க வந்து அவருக்கு ஆப்போசிட்டா புஷ் பண்ண எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது வந்து மக்கள் வந்து முதல்ல அதை ஏத்துக்கிறது இல்ல, அது எடுப்படுறது இல்ல. ஆனா இவங்க அதுக்கு மேல இருக்காங்க. இன்ப நிதி ஐயா வந்தாதான் வந்து தமிழ்நாடு வந்து நல்லா அதையும் நார்மலைஸ் பண்றாங்க. தெரியல, அடுத்து வந்து மேயர் எலெக்ஷன்ல நிப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இன்னொன்னு என்ன நீங்க சொன்ன மாதிரி இப்போ சதீஷ் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே ரொம்ப வீக். யாருமே நமக்கு கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் அப்போசிஷன் இல்ல. ஈஸியா வந்து உதய வந்து சிஎம் இது பண்ணிட்டு அவர் ரிட்டையர் ஆகலாம் தான் பார்த்தாரு ஸ்டாலின் அண்ணவர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் வந்த உடனே அவங்களோட அரசியல் கனவே வந்து ஃபுல்லா தவிடுபடி ஆயிட்டு அதை ஜீரணிக்க இல்ல. அவங்க ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சிருந்தாங்க ப்ரோ ரிஸ்வான் ப்ரோ. அவங்க ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கட்டமைப்பு எல்லாம் தகர்ந்துருச்சு. திமுகவோட கட்டமைப்பு எல்லாமே தகர்ந்துருச்சு இவர் வந்ததுல இருந்து. கரெக்ட் ப்ரோ. நேத்து நீங்க நோட் பண்ணீங்களா, ராஜேந்திர பாலாஜி வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸ்டாலின் கோவப்பட்டால் அந்த ஆட்சி இருக்காது அப்படின்ட்டு இருக்காரு. டேய் நீ யாரா நீ? பார்த்தேன் நேத்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் நல்லா சிரிச்சிட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு. ஸ்டாலின் கோவப்பட்டா டே கேட்டா இந்த வாட்டி அவனெல்லாம் எனக்கு தெரிஞ்சது கீர்த்தனா இருக்காங்களா, அமைச்சர் கீர்த்தனா, அவங்க தொகுதிக்கெல்லாம் நல்லது பண்ணி பர்மனன்ட் எம்எல்ஏ ஆயிக்கணும் அவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு.
அங்க நிறைய பிரச்சனை இருக்கு விருதுநகர்ல, நிறைய இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே எதுக்குமே சொல்யூஷன்ஸே கொடுக்கல. ஒரு டென்டல் காலேஜ் ஆக்சுவலா அவங்க வர வேண்டி இருக்கு, பல வருஷமா வாக்குறுதிகளா தான் இருக்குது, ஒண்ணுமே வரல. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாம் சால்வ் ஆயிரும். பெருசாவே கண்டுக்கல ரிஸ்வான் ப்ரோ. பொதுவாவே நீங்க தென்காசி தானே, உங்களுக்கே தெரியும். சவுத்த நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. தென்காசில இருந்து இந்த பக்கம் அப்படியே வாங்கல, நம்ம இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சைட்ல எல்லாம் இன்னுமே அந்த அந்த ஊர்கள்லாம் வந்து பெருசா டெவலப்மெண்டே நிறைய இடம் இருக்கு ப்ரோ இங்கெல்லாம். செம்ம. அதாவது என்ன சொல்றதுன்னா, ராஜபாளையம் சதீஷ், நீ அதெல்லாம் விட திருச்சி இருக்குல்ல, நேரு கண்ட்ரோல்ல இருந்தனால நான் பிறந்த ஒரு 2007 இருந்து எப்படி இருக்கும் அந்த ஊரு, இன்னமும் அப்படியெல்லாம் இருக்கு. அது சொல்றேன், பில்டிங்ல இருந்து கொஞ்சம்லாம் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு தவிர எதுவுமே பெருசாலாம் கம்பெனிஸ் எல்லாம் கொண்டு வரல. எல்லாம் வந்து பக்கத்து ஊரு டிஸ்ட்ரிக்ட் போயிடுச்சு. ஒரு தோக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க எங்க ஊர் மக்கள்லாம். எப்படிதான் ஜெயிச்சாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. செந்தில் பாலாஜி நேரு தோக்கணும் ரொம்ப நான் எதிர்பார்த்தேன். 2 பேரும் கொஞ்சம் இதுல வின் பண்ணாங்க. அதான் சொல்லலாம், இந்த ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் ரொம்ப ஃபர்ஸ்ட் சதீஷ் ப்ரோ. அதான் சொல்றேன். ஆக்சுவலா நிறைய ஸ்பின்னிங் மில்லு, ஆயில் மில்லு ஏகப்பட்டது இருக்கு ப்ரோ. அவங்க அந்த ஏரியாலாம் வந்து ஆக்சுவலா இந்நேரம் டெவலப் ஆயிருக்கணும்னா எந்த மாதிரி ஆயிருக்கணும்னா நம்ம மதுரை மாதிரி ஆயிருந்திருக்கணும். அந்த ஏரியாலாம் அவ்வளவு இண்டஸ்ட்ரி இருக்கு. ஈவன் மதுரையிலேயே அவ்வளவு கிடையாது. உண்மையா சொல்லணும்னா மதுரையோட அதிகமா இருக்குது ராஜபாளையத்துல, ஸ்ரீவில்லிபுத்தூர் சைடும். அவ்வளவு இந்த குட்டி நிறைய ஆயில் ஃபேக்டரி எல்லாம் இருக்குது. அதாவது லிட்டரலா சொல்லணும்னா நீங்க நம்மளோட தமிழ்நாடோட அக்மார் கம்பெனிஸ் எல்லாம் அங்க இருக்குது ராஜபாளையத்துல. ஆமா, இதயம், அப்புறம் வந்து ஸ்பின்னிங் நிறைய இருக்கா, பஞ்சு மில்ல நிறைய இருக்குது. ஆனா அந்த ஏரியாலாம் அப்படியே விட்டுட்டாங்க. அந்த ஏரியா எனக்கு தெரிஞ்சு டெவலப் பண்ண ஆக்சுவலா வந்து ஒரு இவங்கல இருக்கிறேன் யாரு, இப்போ ஒரு 36,000 கோடிக்கு 18,000 கோடிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ற மாதிரி. அது எந்த டிஸ்ட்ரிக்ட்? திருநெல்வேலி, அப்புறம் இது இன்னும் 2 டிஸ்ட்ரிக்ட். ஓகே. அதான் அது 3 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்த மாதிரி போட்டாங்க. ஒரு இவனுங்க ஒரு 10 வருஷம் இல்லாட்டி எல்லாம் கரெக்ட் ஆயிரும் ப்ரோ. 5 வருஷத்துல முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேஞ்ச் நம்ம ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் கண்டிப்பா. இன்னொரு என்னன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ இவனுங்க இன்னும் எதுக்கு வந்து துடிக்கிறானுங்கன்னா, எல்லாருமே வந்து பினாமி நேம்ல தான் இவங்க வந்து எல்லாமே வந்து இது பண்ணிருப்பானுங்க, இடங்கள்லாம் முடிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பவர்ல இருந்தா நம்ம ஆக்சஸ் பண்ணவே முடியும். உங்க மேல ஒரு பயம் இருக்கும் அவனுங்களுக்கு, நீங்க கேட்டா தருவான். அப்படி இருக்கும் ஒரு 10 வருஷம் இப்ப இல்லைன்னு வைங்களா, யாரு பயப்படுவா டிஎம்கேக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களால காசுல இருந்து எதையுமே ஆக்சஸ் பண்ணவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த காசை வந்து தக்க வச்சுக்கிட்டதுக்காக தான் இவங்களுக்கு வந்து பவர் தேவைப்படுறதை தவிர மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரு இதுவும் இவங்க வந்து யூஸ் பண்றது இல்லாத. இவ்வளவு பணத்துக்கு எங்கதான் வச்சிருக்காங்கன்னு தெரியல ப்ரோ எனக்கே. ப்ரோ அது எனக்கு மேல கத்துக்கலாம். அவங்க கிட்ட ஒரு பைபிள் இருக்கு. ஆக்சுவலா அந்த பைபிள் என்ன பைபிள் தெரியல. ஊழல் பண்றதுல அவனுங்க அடிச்சுக்க ஆளே கிடையாது. நல்லா யோசிச்சு பார்ப்போம் ப்ரோ. நம்ம தமிழ்நாட்டுல இவனுங்க வந்து இல்லாட்டி நம்ம இப்போதைக்கு டெப்டே நம்மள்ட்ட கடனே இருந்திருக்காது. நம்மளோட ஸ்டேட் வந்து பாதிக்கு பாதி இருந்திருக்கும். இப்ப நம்ம முறையா மேனேஜ் பண்ணியிருந்தாலே போதும் ப்ரோ. முறையா, அதாவது வர்ற பணத்தை ப்ராப்பரா வந்து மேனேஜ் பண்ணியிருந்தாலே போதும் ப்ரோ. உண்மையா சொல்றேன், நான்லாம் ஓப்பனாவே சொல்லுவேன், இந்த மகளிர் உரிமை தொகை பணமா எந்த விஷயமே கொடுக்காதீங்க. நீங்க வந்து நம்ம கட்டமைப்பை பத்தி நம்ம மக்களுக்குமே உண்மையிலே நிறைய தெரியாது. நிறைய ஊர்ல சரி என்ன நடக்கும். ஆனா இதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா ப்ரோ, நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து எங்க வீட்டுல எல்லாம் பக்கா டிஎம்கேப்பா. ஏடிஎம்கேனாலே ஒரு எதிரி கட்சி, டிஎம்கே நல்ல கட்சி. நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன். ஸ்டாலினுக்கு வந்து ஃபயர்லாம் விட்டேன் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு அவர் வின் பண்ண உடனே. அது இன்னொன்று சொன்னா நீங்க சிரிப்பீங்க, அவர் வந்து கன்னியாகுமரிக்கு ஒரு வாட்டி வந்திருந்தாரு. அவரை பாக்குறதுக்காண்டி 2 hours நின்று பார்த்து ஹாய்லாம் சொன்னாரு. இப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா இது ரிஸ்பான். இன்னொரு விஷயம், அந்த டெண்டர்ல வந்து இந்த ஜோஸ் ஆல்காஸ், அப்புறம் இவங்களுக்கு ஆளு காசு, எந்த ஆளு காசு வரும்போது அந்த நேரத்துல மீட் பண்ணார்ல அதோட சிஓ ஒருத்தர்.
இப்ப வந்து டெண்டரோட டீடைல்ஸே ஓப்பனா கிடைக்குது ரிஸ்வான். முன்னாடி எல்லாம் அப்படிலாம் வந்து ஈஸியா எல்லாம் ப்ரோ கிடைக்காது. நம்மளுக்கு எடுக்கவே முடியாது ப்ரோ. டெண்டர் இருக்கிறதுல இவனுங்க அடிக்கிறது பார்ட்டி ஃபுல் இந்த டெண்டர்ல தான் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட டாக்ஸ் மணி எல்லாமே போறது எல்லாம் அதுல தான். அந்த லீக்கேஜ் ரொம்ப அதிகம் அதுலாம். அதை நம்ம கரெக்டா வந்து இது பண்ணாலே வந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து மாத்திடலாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். சென்னையில மட்டுமே நீங்க யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு நடக்குதுன்னு. ஒவ்வொரு பில்டிங்ஸ் வர்றதுக்கும் நீங்க பார்ட்டி ஃபண்ட்லாம் கொடுக்காம நம்மளால அந்த இடத்த எதுவுமே பண்ண முடியாது. இது டெண்டர் போட்டிருக்கேன் பாரு சதீஷ், அதை மேல பின் பண்ண நம்ம பசங்க எல்லாம் பாக்கட்டும் எவ்வளவு கிளியரன்ஸா இருக்குன்னு. சிபி என்னால பின் பண்ண முடியல மேல ஆக்சுவலா. ப்ரோ உங்களால பின் பண்ண முடியுமா? நான் கோஹோஸ்ட் கொடுக்குறேன் உனக்கு, ஒரு கோஹோஸ்ட் கொடுக்குறேன் எடுத்துக்கிறியா? நீங்க அவருக்கு கோஹோஸ்ட் கொடுங்க. ரிஸ்வான் உங்களுக்கு கொடுக்கட்டா? எனக்கு கொடுங்க ப்ரோ. கொடுத்துருக்கேன் பாரு. நான் பார்க்குறேன். ஆமாமா ஓகே ஓகே அப்ப ரிசர்வ் பண்ணலாம். ஆனா டெண்டர் ரூல் எல்லாம் போச்சுன்னா எனக்கு நான் இப்ப சொல்லணும்னு நினைச்சேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ டெண்டர் பத்தி பேசும்போதுதான் இந்த ஊழல் பத்தி இப்ப இந்த 60 நாள்லயே கிட்டத்தட்ட எவ்வளவு நியூஸ் வந்திருக்குன்னா, சும்மா ஒரு கணக்கு போட்டிருந்தா அப்படின்னா ஒரு 100 நியூஸ் மேல வந்திருக்கும். ரிவீல் பண்ணது மட்டுமே 100 நியூஸ் வந்திருக்கு சிபி. அது எவ்வளவு கேன்சலேஷன் பண்ணாங்கப்பா சதீஷ், அதெல்லாம் ஐயோப்பா. அந்த இது ஜிசிசி கார்பரேஷன்ல அதை போட்ட டெண்டர் எல்லாம் எவ்வளவு ரத்து பண்ணாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் ஊழல் பண்ணாங்க. பிளாட்ஃபார்ம் ஊழல். அப்புறம் வந்து தஞ்சாவூர்ல உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்பில் இவங்க போன இதுல பாத்ரூம் வந்து ஆஃப் இதா கட்டியிருந்தானுங்க பாத்தீங்களா? பாதியா கட்டி கதவே இல்லாம அது கதவே பாதி செவரோட கட்டி வச்சிருந்தானுங்க. என்னடா அப்படின்னு கேட்டா திராவிட கக்கூஸ். அடே என்னடா 2026 இருக்கீங்கடா, தனித்தனி பாத்ரூம் கட்டுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க நம்ம ஆளுங்க. அதுக்கப்புறம் அதை இடிச்சு கட்டினானுங்க திரும்ப. 2026 இப்படி ஒரு டெண்டர் போடுறானுங்க வேற. இன்னொன்னு சிபி, எல்லா பில்டிங் டெண்டர் போடுறாங்களே, எல்லா கட்டுமானத்திலையும் ரொம்ப குவாலிட்டி இல்லாத பொருளை யூஸ் பண்ணி, அன்னைக்கு கூட ஒண்ணும் இல்ல, இவரு திருப்பூர் வந்தப்ப அருண்ராஜ் காமிக்கிறாங்க, சும்மா கைய வச்சு தள்ளுறாரு, பூரா கீழே விழுகுது. அந்த அளவுக்கு குவாலிட்டியில தான் பில்டிங் கட்டுறானுங்க திமுக. சதீஷ் அதை விட இப்ப ரீசெண்டா ஒருத்தவங்க 3வது மாடியில ஏதோ துணி காயப்பட்டு அந்த குடிசை மாற்று வாரியத்துல வீடு கட்டி தருவாங்கல்ல. ஆமா ஆமா, அது துணி காயப்படுற இடத்துல பாவை அதெல்லாம் அப்படியே சாஞ்சு விழுந்துட்டாங்களே. இப்படிதான் அதெல்லாம் கட்டுறாங்கன்னு அப்போ இல்ல. கட்டுறவங்களுக்கும் மனசாட்சி வேணாமா? இந்த அளவுக்கு தான் இவன் எனக்கு தெரிஞ்சு திமுக சொல்ல மாட்டேன், திமுக மட்டும் சொல்ல மாட்டேன், அதிமுக சேர்ந்துதான் இந்த வேலையை பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன் சதீஷ், இப்போ பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது பீம் போட்டிருப்பாங்க, அப்படியே பெருசாவே இருக்கும். அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து பீம் போட்டு அதுலயே அப்படியே வந்து இந்த மாதிரி கல்லுல பெரிய பெரிய இந்த கல் இருக்கும்ல, ஸ்லாப் மாதிரி இருக்கும், நிறைய ஸ்லாப் மாதிரி, அது அப்படியே அப்படியே சொருகிடுவானுங்க. அப்பதான் சொல்றேன் அந்த மாதிரி கட்டினா கூட பரவாயில்லன்ற. ஏன்னா பெங்களூர்ல இருக்க அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அது மாதிரி கட்டினா கூட ஸ்ட்ராங்கா இருக்கும். இது என்னது இது இப்படி? ரீசெண்டா வந்து அருண்ராஜ் வந்து போனாரு பாத்தீங்களா? ஆமா, அவர் வந்து கைய வச்சு ஏதோ பிஸ்கட்டை இது பண்ற மாதிரி பண்றாரு. வருது ஃபுல்லாவே அந்த பில்டிங் தான் ப்ரோ. நீ காலையில கூட போயிட்டு ப்ரோ மோஸ்ட் ப்ரோ நிறைய கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அப்படிதான். நீங்க எவ்வளவு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பாக்குறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாக்குறோம். அது எல்லாம் ரீசன் என்ன? இதுக்குதான். அவங்க கொடுக்குற காசுக்கு ஒழுங்கா ஒரு 70% அமௌண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலே குவாலிட்டியா இருக்கும். எனக்கு அடிக்கிறது எல்லாம் பாதிக்கு பாதி அடிச்சிருவாங்க ப்ரோ ஒவ்வொரு விஷயத்துல. எங்க பிரச்சனையே அதுதான். எல்லா இடத்துல எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் எனக்கு அப்படிதான் பண்றானுங்க. அதனாலதான் குவாலிட்டிஸ் இவ்வளவு அடி வாங்குது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு. அந்த திருப்பூர் ஹாஸ்பிட்டல்ல சதீஷ் இது கூட இல்ல, அம்மா சிமெண்ட்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல, அதெல்லாம் வாங்கி அதுல கவர்மெண்ட் இதுன்னு சொல்லிட்டு கம்மியாதுக்கு வாங்கி எங்களுக்கு வந்து ஒரு இதுவே வந்து அப்படியே உளுத்தே போச்சு. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், அதுவும் இதுவும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அல்ட்ராடெக் அதையும், அதுக்கப்புறம் தான் வந்து ஓரளவுக்கு நல்லா. ஆக்சுவலா அம்மா சிமெண்ட் ஃபெயிலியர் தானே ப்ரோ, ஒன்றும் பெருசா சக்சஸ் இல்லை.
அது இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அம்மா வாட்டர் கொண்டு வந்தாங்க, அது கூட சக்சஸ். அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப கம்மியா இருந்துச்சு, நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல எல்லாம். அது இப்ப இல்லையா ப்ரோ எங்கேயுமே? எங்கேயுமே இல்ல ப்ரோ. இப்பெல்லாம் 10 ரூபா 20 ரூபா சொல்றானுங்க பஸ் ஸ்டாண்ட்ல. இப்பெல்லாம் நம்ம அது இருந்தா உண்மையிலே இப்பெல்லாம் பெரிய எல்லாருக்கும் அதை கொண்டு வரலாம் கொஞ்சம் கவர்மெண்டா அந்த வாட்டர் பஸ் ஸ்டாண்ட்ஸ். அது ஆக்சுவலா பிரைவேட்டே பண்ணணும் ப்ரோ. நம்ம லேபிள் வாங்கி பண்ணாலே, லேபிள் போட்டாலே போதும். 10 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கறதுக்கு. ஆமா, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 5 ரூபா தான் வரும். கவர்மெண்ட் வாங்கியிருந்தா கூட 5 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லையா, அவங்க நல்லா பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலா நல்லா சுத்தமா இருந்துச்சு. அந்த மாதிரி டெக்னிக் கூட பண்ணிருப்பாங்க. இவங்க வந்த பிறகு தானே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அம்மா உணவகம் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும் போது சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ட் டைம் ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே. இப்போ வந்து அதுக்கடுத்து அந்த இது வந்து அந்த மெயின்டெனன்ஸே இல்லாம ரொம்ப ஒஸ்ட் ஆயிட்டு. இப்போ திரும்பி தான் அதை வந்து இது பண்ணிடுறாங்க. ஆனா என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து எங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்றேன். இவனுங்களுக்கு வந்து மக்கள் மேல என்னைக்குமே அக்கறை இருந்ததே இல்லை ப்ரோ. இப்ப அப்படி இருந்தா அந்த ஸ்கீம். நான்லாம் அந்த சப்பாத்தி சாப்பிட்டுதான் ரிஸ்வான், நான் தனியா பெனிஃபிட் அடிச்சேன். தனியா மதுரையெல்லாம் வேலை தேடும் போதெல்லாம் பார்த்தனா இந்த சப்பாத்தி காலையில போடுற பொங்கல் வச்சுதான் என்னோட பொழப்பே வந்து ஓடிச்சு. அந்த அளவுக்கு மோசமா. ஏன்னா வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப டவுன் இதுல இருந்தோம். பிஸ்னஸ் எல்லாம் எல்லாமே வந்து லாஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து சரி வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு இப்போ நல்லா வெல் செட்டிலா ஆயிடுச்சு ஒரு 2 இயர்ஸ்லயே. சூப்பர். அதான் நமக்கு அதுல வந்து நம்ம அதுல வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதை வந்து அதான் ப்ரோ இவனுங்க வந்து அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு 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 எப்படி சொல்ற மெயின்டெனன்ஸே இல்லாம ரொம்ப இதாயிட்டு. அதை பார்க்கும்போது தெரிஞ்சு குவாலிட்டியா அந்த ஃபுட்டோட குவாலிட்டியில இருந்து எல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டு. இப்ப ஏதோ பாத்தீங்களா, ஏதோ பருப்புல எல்லாம் ஊழல் பண்ணிருக்காங்கன்னு அதுவும் வந்து வெற்றி டிவில போட்டிருந்தாங்க. அதை நோட் பண்ணீங்களா? பார்த்தேன். அதெல்லாம் நியூஸ்ல எல்லாம் வர்றது இல்ல. இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்ஸ் அதில் பாக்குறதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். எல்லாத்துலயுமே எனக்கு ஊழல் பண்ணிருக்கானுங்க. நீங்க கவர்மெண்ட் ரிலேட்டடா உள்ள எல்லா விஷயங்களும் A to Z. அதான் இவனுங்க பண்ணதுல அதுதான் இந்த கரப்ட். இதனாலதான் இந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே ரொம்ப அடி வாங்கியிருக்காது. இப்போ எதுக்கு அதோட குவாலிட்டிலாம் ரேஷன் கடையில நம்மளுக்கு ரொம்ப இதா இருக்குன்னா இதனாலதான். இன்னொன்னு, ரேஷன் அரிசி சாப்பிட்டது இல்ல. நீங்க யாராவது சாப்பிட்டு எப்படி ப்ரோ? அது ரொம்ப ஒஸ்டா தான் இருக்குமா என்ன? எல்லாரும் சொல்றாங்களே. அது நம்ம அப்படியே கொடுத்து அதை அப்படியே சாப்பிட முடியாது. என்ன பண்ணலாம்னா அந்த தவிடு இருக்குல்ல, அரைச்ச தவிடு இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பாலிஷ் பண்ணா வந்து சாப்பிடலாம் அந்த அரிசிய. இல்லைன்னா சாப்பிட முடியாது. அந்த மாதிரி. இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ ரேஷன் அரிசி வந்து உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ ரேஷன் இதை கொடுக்குற இப்போ நம்ம சாப்பிடுற மாதிரி அரிசியை வந்து கவர்மெண்டால கொடுக்க முடியுமா அந்த ரேஷன் கடையில? கண்டிப்பா கொடுக்க முடியும். அதுக்கான மெஷர்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. போன மந்த் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. வீட்டு சாப்பாடு மாதிரிதான் இருந்துச்சு போன முறை. இந்த முறை கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சமா தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும். அது மாறும் கொஞ்சம். ஆனா பருப்பு வந்து நல்லா இருக்கு. முன்னாடி வந்து இந்த பருப்பு மாதிரி இருந்துச்சு, இந்த வடைக்கு போடுற பருப்பு மாதிரி ரொம்ப வந்து அது மோசமான பருப்பு, வேகாது. இப்போ இருக்கிறது வந்து பரவாயில்ல. சூப்பர். அப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணா ஒரு பேக்கிங் வரப்போகுது. பேக்கிங் வரப்போகுது ஆக்சுவலா. அப்படின்னா எல்லாமே சொல்லுங்க. கை தூக்கி இருக்கீங்க சதீஷ் ப்ரோ, கை தூக்கி இருக்காங்க. பேசுங்க ப்ரோ. அதான் ப்ரோ சொல்லுங்க. யாரோ இல்லங்க, நீங்க அம்மா உணவகம் சொன்னீங்க இல்லைங்களா? ஆக்சுவலா வந்து இவனுங்க வந்து என்ன பண்ணிட்டானுங்க, அது வந்து லாபம் தரல அப்படின்னு வந்து மூணானுங்க. இவங்களுக்கு அடிப்படையா ஒரு அறிவே கிடையாது. அம்மா உணவகம் வந்து லாப நோக்கத்துக்காக திறக்கப்பட்டதுன்ற அடிப்படை அறிவு கூட கிடையாது. ஓகேங்களா? இவனுங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. என்னன்னா, அம்மா உணவகம் மாதிரியே நாங்களும் வந்து கலைஞர் உணவகம் வந்து ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தானுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் அவனுங்க எங்க ஓபன் பண்ணியிருக்கானுங்கன்னு தெரியல. ஓகேங்களா? அம்மா உணவகத்தை இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் அம்மா குடிநீர், நீங்க சொன்ன மாதிரி அம்மா குடிநீரையும் இவனுங்க அப்படிதான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவனுங்களுக்கு என்ன ஊர் தலைவரின் பேரில் திட்டங்கள் இருக்கக்கூடாது.
அப்படி ஒரு விஷயத்தினாலதான் வந்து இவங்க வந்து நல்ல நல்ல திட்டங்கள்லாம் முடக்கினதை தவிர்த்து இவனுங்க லாபம் வரல அப்படின்னு சொல்றானுங்க. அரசு போக்குவரத்து கழகம் லாபம் இல்லாம தான் இயங்கிட்டு இருக்கு. மூடிட்டு போயிடுவியா நீ? எதனால வந்து அரசு போக்குவரத்து கழகம் கொண்டு வரப்பட்டது? எல்லா மக்களுக்கும் வந்து பேருந்து பயணம் வரணும், ஈஸியா கிடைக்கணும்ன்றதுனாலதான் அரசு போக்குவரத்து கழகம் நடத்துது. அதே மாதிரிதான் கூட்டுறவு சங்கங்கள் நடத்துது, வங்கிகள் நடத்துது. அதை கூட அடிப்படை இல்லாம இவங்க நம்மளுக்கு வந்து ஏதோ நாம வந்து இவனுங்க அறிவாளிங்க மாதிரியும் நம்ம கேன பசங்க மாதிரியும் எங்களுக்கு லாபம் வரல. ஏன்டா எந்த ஊர்லதான் 5 ரூபாய்க்கு தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் கொடுத்தா லாபம் வரும்? ப்ரோ அது மக்கள் பயனடைய ஸ்கீமே கொண்டு வந்தாங்க. அது எப்படி லாபம் பார்க்க முடியும்? எனக்கு புரியல. எப்படி அது லாபம் பாக்குறதே கூடாது. நஷ்டம் வருது, நஷ்டம் ஆகுன்னு தெரிஞ்சுதான்டா இம்ப்ளிமெண்டே பண்றாங்க. அத கூட தெரியாம லாபம் வரலன்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவானுங்க. இப்போ கிராஜுவலா ஒரு 4 மாசம் வந்து அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் அது குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து அம்மா உணவகங்களுக்கு வர்ற அந்த ஜனங்களுடைய இன்க்ரீஸ் பண்ணி அது வந்து இப்போ அது வந்து நியூஸ் பேப்பர்லயே கூட போட்டிருந்தாங்க. ஆர்டிகிள்ஸ் எல்லாமே வந்து 2-3 பேப்பர்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. இப்ப அவங்களுமே வேலை செய்யறவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, முன்ன போட்டு இருந்த மாதிரி தயிர் சாதம் எல்லாமெல்லாம் போட இப்போ அவங்களும் சப்பாத்தி தோசை எல்லாம் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. பர்மிஷன் வாங்கி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் போடுங்க, ரொம்ப மலிவு விலையில ரேட்டை வந்து போட்டுருங்க ஃபர்ஸ்டே வந்து முன்னாடி அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி, அதுக்கு ஒருத்தர் என்ன போட்டிருக்காங்கன்னா, அம்மா உணவகத்தில் தோசை சுடுகிறார்கள்னு போட்டிருந்தான். என்ன சுட்டு வித்தா உனக்கு என்ன? நீ இத்தனை நாளா மூடிதானே வச்சிருந்த. அவன் தோசை சுட்டதெல்லாம் ஒரு புத்தகம் மெனுவிலே இல்ல. நீங்க எப்படி தோசை சுடலாங்கிற போங்கடா அப்படின்ட்டு நினைச்சுட்டே நாங்க முட்டை கூட ஆஃப் பாயில் போட்டு வித்துக்கிறோம்டா. ஆனா நீங்க மூடிட்டு இருந்தா போதும்டான்ற மாதிரிதான் ஆகுது. அதை வேற இவன் எடுத்து நியூஸ் பைட்டா போடுறாங்க. கீழே கமெண்ட்ல நம்ம பசங்க போய் திட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இவனுங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. அரிசி எங்க ஊர்ல எல்லாம் கூட உண்மையாவே கலைஞர் உணவகம்னு ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க. ஆமா ஆமா, இது வாக்குறுதியில இருக்கு. கலைஞர் உணவகம் வாக்குறுதி. ஆமா ஆமா, அங்க உள்ள அங்க போற பருப்பு எல்லாத்தையும் அங்க நைஸா லவுட்டிட்டு போயிருவாங்களே. பேர்லயே கலைஞர்னு வச்சுக்கிட்டா அப்புறம் எப்படி பண்ணணும்? என்ன பண்ண முடியும்? எல்லாம் பரவாயில்ல. அரிசி நீங்க சொன்ன மாதிரி அரிசி ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கு. நான் பொங்கி சாப்பிட்டோம். போனீங்களா ப்ரோ? நீங்க இது நம்ம அம்மா உணவகம் போய் ட்ரை பண்ணீங்களா? அது நாங்க அப்பப்போ ஏன்னா நாங்க எம்எல்ஏ கூட போய் சாப்பிட்டு பார்த்தோம். அங்க நல்லா இருக்கு. ரீசெண்டா நல்லா இருக்கு. தயிர் சாதம் நான் சாப்பிட்டேன். நல்லா இருக்கு. நல்லா சூப்பர் சூப்பர். நான் இன்னும் இட்லி காலைல போய் பொங்கல் சாப்பிட்டேன், அப்புறம் இட்லி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. அது ஹோட்டலுக்கு நிகரா இருந்துச்சு நான் சாப்பிட்ட இடத்துல. இது நம்மளுக்கும் சந்தோஷம் தானே. மற்ற பேர் இதெல்லாம் எல்லாரும் எல்லாருமே நல்ல அப்பர் மிடில் கிளாஸா ரிச்சா எவ்வளவு பேர் ஆட்டோ ஓட்டுறவங்கல இருந்து தினக்கூலியா இருந்து எவ்வளவு பேர் இருக்காங்க. அது எவ்வளவு பேருக்கு நம்மளுக்கு அதுவும் பொங்கல்லாம் மாஸ்டர் கிளாஸ்யா, அந்த ஐயர் பொங்கல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் சிபி ப்ரோ, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு செலவுன்னு பார்த்தாலே இப்போ ஒரு மாசத்துல ரெண்டுக்கும் சாப்பாடுக்கும் தான் போகுது. அதுல சாப்பாடு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு. அதுல இவனுங்க கைய வச்சானுங்க பாத்தீங்களா டிஎம்கே. அதெல்லாம் ப்ரோ நீங்க வேற அவனுங்க ஆட்சிக்கு வந்தப்போ ஒண்ணு பண்ணானுங்க. என்ன பண்ணானுங்க தெரியுமா? அம்மா உணவகத்துல இருக்க போர்டெல்லாம் எடுத்து உடைச்சிட்டு இருந்தானுங்க. ஆக்சுவலா அப்பயே நிறைய பேர் டென்ஷன் ஆனாங்க. ஏன்டாடி ஸ்டார்டிங் என்னமா சொன்னாரு, நாங்க அதுல எதுவுமே மாத்த மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், இப்ப நம்ம ஆட்சி எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்த்தா வந்துருமா இவன் தத்தி. இந்த மாதிரிதான் சொன்னான். நாங்க அம்மா உணவகமா எதுவும் பண்ணோம், அதுக்கு தான் வேலையை காட்டினானுங்க. அதுதான் பிரச்சனை மெயின்டைன் பண்ண. ஆமா ப்ரோ, ஆக்சுவலா வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்லயே நிறைய நல்ல ஸ்கீம் வந்துச்சு ப்ரோ. அந்த அம்மா சிமெண்ட் இதெல்லாம், அம்மா சிமெண்ட் தண்ணீர் இதெல்லாம் வந்து நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அவங்க ஆக்சுவலா ஜெயலலிதா இப்ப அம்மா இறக்கல அப்படின்னா இன்னும் அந்த இவங்களே வந்து வேற லெவல்ல இருந்திருப்பாங்க. அவங்க போனதுனாலதான் இப்ப பெரிய பிரச்சனையா அந்த கட்சிக்கு. ஆமா ஆமா கரெக்ட். இல்லைன்னா அவங்க எல்லாம் அந்த கட்சியெல்லாம் நேரம் திமுக கீழே இருந்திருக்கும். அவங்க நிறைய முன்னெடுப்பு பண்ணாங்க. இல்ல கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலினோட ரொம்ப ஸ்டாலின் ஓவரால் டிஎம்கேயோட ஏடிஎம்கே ஓவரால் பெட்டர் ப்ரோ எல்லா விஷயத்தையுமே. இந்த மாதிரி ரொம்ப பர்சனல் பேசுவாங்க, ரொம்ப கம்மியா ரொம்ப. நீங்க ஒரு பொதுவான டாக் இருக்கும் தெரியுமா? ஏடிஎம்கே வந்து இருந்துச்சுன்னா மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும், டிஎம்கே வந்துச்சுன்னா மக்கள்கிட்ட பணப்புழக்கமே இருக்காதுன்னு சொல்லி. அதுக்கு வந்து எல்லா இண்டஸ்ட்ரி எல்லா தொழிலையும் அவங்க வந்து இது நம்ம டாமினேட் பண்ண நினைப்பானுங்க. ரியல் எஸ்டேட்ல இருந்து மூவிஸ்ல இருந்து எல்லா விஷயத்துலயுமே இவங்க தான். ஜி ஸ்கொயர் எடுத்துக்கிடுங்க, இதுனா ரெஜெண்ட் வச்சிருக்கானுங்க, எல்லா விஷயமும் இவனுங்க மூக்கு நினைப்பானுங்க. இல்ல நீங்க கடந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கானுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ் பண்ணதுல வாங்கியிருக்காங்க.
அது போக இவங்க வெளியில இது பண்ணிருப்பாங்க பாருங்க, அது எவ்வளவு கோடின்னு பாருங்க. பார்த்தா வெளியனா தலை புரியல. சுத்திரும். வெளியிலனா நீங்க அவங்க பிசினஸா பண்றது, நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணி புடுங்குறது, இதெல்லாம் வந்து ஆமா ஆமா அதெல்லாம் ப்ரோ, பார்த்தா அது தலையே ரொம்ப சுத்திரும். ரொம்ப அதிகமா இருக்கும் ப்ரோ. நீங்க நினைக்கிறத விடாதான். இல்ல இவ்வளவு பணத்தையும் பதுக்கி வச்சிருக்கானுங்களே, அதான் பிரச்சனை. அதுதான் எனக்கு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அவனுக்கு எப்படி பதுக்குறானுங்க என்னன்ட்டு கண்டுபிடிக்கவே முடியல. இந்த ஐடியா இருந்தா சொல்லுங்க என்ன பண்றானுங்கன்ட்டு. இல்ல ஆனா பொதுவா என்ன ஷெல் கம்பெனிஸ் தான் ஃபாரின்ல வச்சு இங்க இருந்து பணம் இதெல்லாம் கொண்டு போவாங்க. ஆனா அதுவும் லீகலா இருக்கணுமே. அடிக்கடி துபாய் போறதோட இதுக்கே ரீசனே அதாங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா போறாங்க. ஏன்னா நீங்க நிறைய வாட்டி இவங்க போவானுங்க, இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவானுங்க, அடுத்து என்ன நடந்துச்சுனே தெரியாது. அந்த ஒரு தனி ஐலாண்ட் ஒண்ணு இருக்குல்ல கிரியேட் பண்ண, அந்த ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணாங்க ஒரு ஐலாண்ட், பாம் ஜுமேரா. துபாயில. ஆமா, பாம் ஜுமேரா அதுல வாங்கியிருக்காங்க. பாம் ஜுமேராவே ஸ்டாலினோட தான் இருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. இல்ல 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 ரிஸ்வான் போற பக்கம் நம்ம சொல்லக்கூடாது. அதுல ஒரு 4 ஐலாண்டு கிட்ட வாங்கிருக்காங்க. 4-5 ஐலாண்டு கிட்ட. ப்ரோ நீங்க யோசிச்சு இவன் பண்ண ப்ரோ, இவனுங்க இல்ல காசே இல்ல ப்ரோ டிஎம்கே ஃபேமிலிட்ட. நமக்குலாம் அதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு காசு வச்சிருக்காங்க. அமெரிக்கால ராக்கஃபெல்லர்ட்ட இருக்கிற பணத்தோட திமுக கட்சி நிதியா இருக்கிற பணம் தான் அதிகமா இருக்கு போல. வாய்ப்பு இருக்கு. எப்ப இருந்து இருக்கு, எத்தனை வருஷம் ரூல் பண்ணிருக்கானு, எவ்வளவு பிசினஸ், எவ்வளவு காசு. வா இப்ப இந்த நம்ம டெண்டர் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, சொல்லுங்க. இந்த மாரிதாஸ் பேசுறதெல்லாம் உண்மை நம்பி டிஎம்கே அபிஷியல் ஐடி விங் பேஜ்லயே அந்த பழனி மேட்டர் எல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காமெடி விசாரிக்கவே மாட்டாங்களா எப்படி நடக்குது எது நடக்குது? சுல்தான் அவ்வளவுதான் சங்கி ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். எதுவுமே விசாரிக்காம இது பண்ணிட்டு இருக்காங்க. அபிஷியல் கட்சி ஐடி மாதிரியா நடந்துகிட்டு இருக்காங்க. ஐடி விங் பத்தி ஒண்ணு சொல்றேன் பொறுங்க. அவங்க போட்ட ட்விட்ல சரியா 2026க்கு பதிலா 2025ன்னு போட்டு 2 வாட்டி அடி வாங்கியிருக்கானுங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களோட இங்க வேலை செய்யும். ஐடிவிங் அந்த லெவல்ல தான் இருக்கு. அது கூட பரவாயில்ல, நியூஸ் 7 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டானுங்க ஐடிவிங்க பத்தி. முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு வந்து ட்விட் போடுறாங்க டிஎம்கே ஐடிவிங்கன்னு சொல்லிட்டு கதறடி போட்டு அடிச்சானுங்க அவனுங்கள. இதையும் நம்பி எல்லா ஊப்பியும் சேர்ந்து முறுக்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. போட்டுருந்தாரு ட்விட்டர் 2 மாசத்துக்கு முன்னாடி. இனிமே வந்து இவங்க சீமா நம்மளை பத்தி இது பண்ணாலும் டிஎம்கே ட்ரெண்ட் பண்ணுவானுங்க, அண்ணாமலை எது நம்மளுக்கு எதிராக என்ன வந்தாலும் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு ஏதோ அந்த அங்க உள்ள ஸ்டாஃபுக்கு ஏதோ அண்ணன் கை கொடுக்கலன்னு சொல்லி அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நேத்து. அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கெல்லாம் ஆக்சுவலா வந்து அவங்க கூடவே போட்டோ எடுத்து அந்த அம்மாவே வந்து பேட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த பேட்டியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவனுக்கு சும்மா தெரியுது இந்த நரேட்டிவ்ஸ் எல்லாமே அப்பப்பே பிரேக் பண்ணிடுறாங்க. இத வந்து முன்னாடி ஏடிஎம்கே அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அதனாலதான் இவனுக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கானுங்க பப்ளிக்ல. அந்த மீடியா பவரை வந்து யாராலையும் ஃபேஸ் பண்ற கூடிய அந்த எபிலிட்டி யார்ட்டுமே இல்ல அப்போ. அதனாலதான் இவனுங்க நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாங்க. ஆனா நம்ம முன்னாடி இவனுங்க வந்து டம்மி ஆயிட்டானுங்க. இப்போ நம்ம மீடியா பவர், நம்ம சோசியல் மீடியாவோட பவர். ப்ரோ சொல்ல போனா டிஎம்கே ஐடிவிங்க அங்க பாதி பேர் எல்லாம் வெளிநாட்டுல உள்ளவங்க ப்ரோ. எவனும் தமிழ்நாட்டுல உள்ளவங்க எல்லாம் இல்ல, பாதி பேர் வெளிநாட்டுக்காரங்க. சரி, ஒருத்தன் ஸ்ரீலங்கால இருந்தெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இல்ல அந்த அனானிமஸ் ஐடிஸ் எல்லாம் வருது இல்ல சுதன், நீங்க நிறைய பாத்துருப்பீங்க. ஹரப்பன், பாக்டீரியா, அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட அப்படியே திமுகல இருந்தே பேசுற மாதிரியே பேசுவானுங்க. அவனுக்கு எவனுமே வந்து இங்க இந்தியால இருக்க மாட்டானுங்க. பூரா எங்க இருப்பானுங்க, ஆஸ்திரேலியால இருப்பானுங்க, சவுத் ஏசியா, துபாய், அப்புறம் வந்து அமெரிக்கால இருப்பானுங்க, யூரோப்ல இருப்பானுங்க. எல்லா ஊர்ல இருந்து பேசிட்டு இருப்பானுங்க. எனக்கு என்னமா டவுட்னா அவங்கள பிடிச்சாலே திமுக பணம் எல்லாம் அங்கதான் இருக்கான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ப்ரோ ஸ்டாலின் அடிச்சா கூட அமைதியா இருக்காங்க, செந்தில் பாலாஜி அடிச்சா அலற ஆரம்பிச்சிடறானுங்க உட்காந்து. ஃபண்ட் அவர் தானே கொடுத்துட்டு இருக்காரு. ஸ்டாலின் அடிச்சா கூட அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. இவர் திரும்ப வர வந்து ஏதோ ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரு. அவருக்கு இதயத்தில் முன்குத்தியது போல் எப்படியாவது விடுதலை சிறுத்தை கட்சியை கூறு போட்டு போட வேண்டும் என்று
கங்கணம் கட்டி கொண்டு திரியும் கும்பல் இன்று ஏமாற்றத்தில் உள்ளது. நீண்ட பாரம்பரியம் உள்ள ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பலவீனப்படுத்த முடியாது என்ற நிலைப்பாட்டை எடுத்த போது இதயத்தில் முள் குத்தியது போல் இருந்தது அப்படின்னு. ஒரு வேற யாருக்கு சொல்றாரு? அதாவது அந்த கும்பலுக்கு அந்த கும்பல் அந்த சிதைக்கணுங்கிற கும்பல் இல்லைங்க. எனக்கு திரும்ப வந்து ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறதுல இல்ல திரும்ப டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறதுல அக்ரி இல்லங்கிறது இல்ல. அவங்களுக்கு ஒரு லாங் ஹிஸ்டரி இருக்கு ப்ரோ. 10 வருஷம் சதீஷ் வேணையா இல்ல வேணையா விட்டுறியா? அத சொல்லல நம்ம பேரே எடுக்க வேணையா விட்டுறியா? பேரு பேசினாவே கடிப்பாங்கயா. நமக்குதான் கருத்து சுதந்திரம் எல்லாம் இல்ல. அதனால நம்ம வந்து பேசவே வேணாம். சரி ப்ரோ, அந்த அம்பேத்கர் சிலை மேட்டர் என்னது சேலத்துல? அது ஓபன் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஓபன் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணா கொஞ்சம் போலீஸ் எல்லாம் கொஞ்சம் அடக்கி வைக்கணும். நிறைய இடத்துல ஓவரா பண்றாங்க. உடனே கேட்டேன். இல்ல நம்ம ஐடிவில இருந்து ஒருத்தர் போயிருந்தாரு. என்ன சொன்னாங்கன்னா 2 பேர் இடத்துலயுமே வந்து ரொம்ப பெரிய ஒரு சண்டை வர மாதிரி இருந்திருக்கு. அந்த மாதிரி போயிடும் போது சின்னதா ஒரு தடியடி நடத்தி அவங்க வந்து அந்த விஷயத்த கிளச்சிருக்காங்க. ஆனா மீடியா நம்மளுக்கு போர்ட்ரேட் பண்ணது வந்து போலீஸ் வந்து பெருசா அராஜகம் பண்ணி இது பண்ணாங்கிற மாதிரி இது பண்ணிருக்காங்க. அப்படி நடக்காட்டி 2 பேருக்கு பெரிய சண்டை ஆயிருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த நேரத்தில் போலீஸ் வந்து அப்படிதானே பண்ணி ஆகணும். உங்களுக்கு அது பண்ணாட்டி வேற மாதிரி கலவர மாதிரி போயிருக்கும். அது அப்படிதான் பண்ணிருக்காங்க போலீஸ். ஸோ நம்ம பெரிய கலவர மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாவே இருக்கும். என்ன ப்ரோ கேட்கல? இல்ல அத பெரிய கலவர மாதிரி மாத்தி இருந்தாங்க அப்படின்னா அது போலீஸ் வந்து அதை அப்படி ஹேண்டில் பண்ணினாலும் அது அவங்களுக்கு சார்ட் அவுட் ஆச்சு. இல்லாட்டி வந்து அது வேற மாதிரி போயிருக்கும். ஆனா அந்த நிறைய கம்யூனல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இன்னும் வந்து நம்மளால அத ஒரு வெல் ஆர்கனைஸ்டா நம்மளால இப்ப இருக்கிற ஒரு இதை வச்சு பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் தனியா ஸ்பெஷலா ஏதாவது ஸ்கீமே கொண்டு வந்துடணும். ஸ்பெஷலா ஒரு பாலிசியே கொண்டு வரணும். அந்த கம்யூனல் வயலன்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு. ஆமா 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 ப்ரோ. இப்போ அந்த தனி சட்டம் இருக்குல்ல ப்ரோ, ஜாதிக்கு எதிராக அதான் கொண்டு வந்தாலே ஓரளவுக்கு, அதாவது டைம் எடுக்கும், ஆனா ஓரளவுக்கு இதாயிரும் ப்ரோ கம்பேர் பண்ணுவோம். இவர் நம்ம வன்னியரசு அடிக்கடி பேட்டி எல்லாம் கொடுப்பாரு. இன்னும் நேத்து அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு நினைக்கிறேன். ஆமா, அது இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா கோரிக்கை வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு ப்ரோ. இவங்க என்ன பண்றாங்க, கலவரம் பண்ணணும்னே ஒரு சில பேர் உள்ள பூந்து ஊடுருவிடுறாங்க. அது 2 சைடுமே இருக்கும் ப்ரோ. எப்பவுமே இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்ல. ஒரு எந்த ஒரு பிரச்சனையிலுமே வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவர் அவசர கொடுக்குங்கன்னு இருப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க தெளிவா இருப்பாங்க. இந்த அவசர கொடுக்குங்க தான் அதிகபட்சமா பிரச்சனை பண்றது. தெளிவா இருக்கிறவங்க எப்பவுமே பிரச்சனை பண்ண மாட்டா, ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தான் இது பண்ணுவான். அது எல்லா பக்கமும் இருக்கு ப்ரோ பிரச்சனை. நம்ம வந்து பத்தாம் போது அதை சொல்ல முடியல. அந்த பிரச்சனை ரொம்ப இல்ல ப்ரோ, இப்ப உள்ள கவர்மெண்ட் வந்து கோரிக்கை வச்சா அதை நிறைவேற்ற பாக்குறாங்க. அது கூட இல்லாம இவங்க வந்து இப்ப அத கூட இது பண்ணாம இவங்க கோரிக்கையே வைக்காம உடனே அடிதடியில இறங்குவோம் அந்த மாதிரி சொன்னா அது இல்ல ப்ரோ. நம்ம இங்க இருந்து பாக்குறதுனால நமக்கு அப்படி தெரியுது. உண்மையாவே அங்க என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆல்ரெடி அங்க இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், சொல்ல முடியாது. எந்த ஒரு கம்யூனல் வயலன்ஸுமே இம்மிடியேட்டா நடக்கிறதே கிடையாது. அதுக்கு நிறைய ஹிஸ்டரி இருக்கும் பின்னாடி. தென் மாவட்டம் ரிஸ்வான்லாம் தெரியும். அந்த ஏரியாலாம் தென் மாவட்டங்களே இதெல்லாம் ரத்த பூமி. இப்பதான் ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. இல்ல அதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நிறைய எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு கம்மியா இருக்கு ப்ரோ. உண்மையிலே சீரியஸா கம்மியா இருக்கு. இன்னொன்னு, ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து இது கம்மியாயிருக்குங்க மீன்ஸ் இது நம்ம எதுவுமே முன்னெடுப்பு எடுக்காதனால கம்மியாயிருக்குன்னு சொல்லல. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அதை பெருசா கண்டுக்காமலும் இருந்திருக்காங்க. ப்ரோ இதை வச்சுதான் ப்ரோ அவங்க அரசியல் பண்ண முடியும். பிரிஞ்சு இருந்தா தானே அவங்க அரசியல் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தாலே இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. எவ்வளவு எல்லாருமே சமூகத்துல மேல முன்னேறி வந்திருக்கோம். எவ்வளவு கொலைகள் எவ்வளவு பேர் இறந்துருப்பாங்க. அது இவனுங்க வந்து எப்படி சொல்ல, இல்ல இந்த ராமநாதபுரம் சைட்ல எல்லாம் இந்த மாதிரி இவங்க பிரிஞ்சு இருந்தாதான் இவங்களால அரசியலே பண்ண முடியும். அது இருக்குது ப்ரோ. அதெல்லாம் பிரித்தாலும் சூழ்ச்சிங்கிறது வந்து பல வருஷமா இருக்கு. வெள்ளக்காரங்காலத்துல இருந்தே இருக்குது. இந்த கவர்மெண்ட் மட்டுமா இருக்குது. பிரித்தாலும் சூழ்ச்சிங்கிறது வெள்ளக்காரங்கால இருக்கு. இவங்க நினைச்சிருந்தா அவங்க எல்லாம் சேர்த்து இது பண்ணி வச்சிருக்கலாம். பிரச்சனைங்க சுமூகமா பேசி இல்ல ப்ரோ. அது வந்து இப்போதைக்கு அதெல்லாம் கம்மியாகுங்கிற எல்லாம் நம்ம காலம் தான். இது இந்த ரஜினி சொன்ன மாதிரி காலம் தான் பதில் சொல்லுங்கிற மாதிரிதான். ஆனா வந்து அதை வந்து தடுக்கிறதுக்கும் அந்த பனிஷ்மெண்ட் அந்த பாலிசி எப்படி கொண்டு வரலாம், அதுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தா அதை கம்மி பண்ண முடியுமே தவிர அதை ஃபுல்லா இது பண்றதுக்கு மக்கள் அதோட ஒரு எவால்யூஷன் ஆகி படிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அது மாறும். நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம்.
இது ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரலாம். அதுபடி வேற எதுவும் கவர்மெண்டால என்ன அதிகபட்சம் பண்ண முடியும்? தனி மனிதனோட ஒரு ஒழுக்கம் தானே, அவனுக்கே தெரியணும்ல இந்த விஷயங்கள்லாம். இது சதீஷ், இன்னொரு விஷயம், பாலிமர் நியூஸ் ஏன் இப்ப கொத்துஸ் கடிச்சிட்டு இருக்காங்க? பாலிமர் நியூஸ் தான் தமிழ்நாட்டு இல்ல பாலிமர் நியூஸ் வந்து ஆக்சுவலா அண்ணாமலைக்கு இது பண்றாங்க ஏதோ சொல்றதாங்க. ஜெய், நீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. நியூஸ் வந்து எப்படி நரேட்டிவ் செட் பண்றா அப்படின்னா, இவங்க 2 பேரையும் தூக்கி ஓரம் கட்டுறானுங்க. அண்ணாமலை, விஜய் 2 பேரையும் தூக்கி சென்டர் பண்றாங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இவங்க 2 பேருக்கு தான் இனிமேல் லைம் லைட், அவங்களுக்கு எல்லாம் இனிமேல் அவ்வளவுதான். வந்து நமக்கு வேணும் அந்த இடத்துல. அப்படி ஃபுல்லா நான் ஒத்துக்குவேன் ப்ரோ. இங்க பாருங்க, நீங்க திமுக வந்து எதிருங்க, அவங்க கொள்கையில அடிங்க, அவனுக்கு என்ன வேணா பண்ணுங்க. ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா உங்களால நல்ல ஒரு அரசியல் நீங்க பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. நீங்க அவனுக்கு எதிர்ப்பு பண்றாங்கிறதுல அவனுக்கு கூட சண்டை போடலாம், சண்டை செய்யறதுதான் அவனுக்கு இருக்கானுங்க. அவனுக்கு இல்லாம இருக்கணுங்கிறது நம்ம நோக்கமே கிடையாது. இருக்கணும், கண்டிப்பா தேவை நமக்கு. ஏன்னா இப்ப அண்ணாமலை வந்து பெருசா ஏங்கிறது வந்து நமக்கு இது ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம இல்லைன்னா கூட அவர் இருந்தா கூட பரவாயில்லன்னுபாங்க. ஒருவேளை அந்த இடத்துல பிஜேபி இருந்தா அங்க பிரச்சனை வரும். அதனாலதான் கண்டிப்பா ப்ரோ இப்ப டிஎம்கே ஒரிஜினல் ஆப்போசிஷன் மாதிரி நடந்துக்கிட்டா பரவாயில்ல. அவங்களும் நாம் தமிழர் பாரு டிஎன்ஏ பாலிடிக்ஸே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ப்ரோ அவனுங்க டிஎன்ஏ பாலிடிக்ஸ்னா உங்களுக்கே தெரியும். இல்ல சுதன் ப்ரோ, அவனுங்க இதுவரைக்கும் பண்ணதான் பண்றானுங்க. ஆனா இவர் முன்னாடி அது எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிறதா உண்மை. உங்களுக்கு விஷயம் அதுதான், அந்த நரேட்டிவ் வந்து ரொம்ப இதாயிருது, வீக் ஆயிருது. பழைய ஃபார்முலாவே யூஸ் பண்றாங்க சொன்ன, அதுதான் பிரச்சனை. இப்ப இவருக்கு வந்து எது பண்ணாலுமே வந்து ஓவர் ஷேடோ ஆயிருது. இப்ப வந்து அவ்வளவு நரேட்டிவ் பேசிட்டு இவர் ஒரே நாள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு பின்னாடிதான் அந்த நரேட்டிவ் வந்து உடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இவர் ஈஸியா அதை வந்து உடைச்சிடறாரா, அதனால அவங்களுக்கு வந்து எதுவுமே செட் பண்ண முடியல ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த விஷயத்த. அந்த லேடி வந்து அந்த லேடிக்கு கை கொடுக்காதெல்லாம் பிரச்சனைன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆப்போசிஷன் பாலிடிக்ஸ் ஆகுது. வேற என்ன இவர் இல்ல, அவர் அதான் சொல்றா அதுவுமே அடுத்த விஷயம் உடஞ்சிருச்சா அந்த நரேட்டிவ். ஆப்போசிஷன்னா இவங்க டேஞ்சர் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு அது வந்து இந்த இணைய ஓநாய்கள் தான் ப்ரோ இந்த மாதிரி பண்ணி தெரியும். லிட்டரலா வந்து நியூஸ் கார்டு கூட அந்த அளவுக்கு வரல. நியூஸ் கார்டு வந்துச்சா? இல்ல அது பெருசெல்லாம் போமா. சன் டிவி போட்டான், சன் நியூஸ் போட்டான். அவனெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு நீங்க வேற. அவன் நீங்க பாருங்க, நான் ஸ்டாக் டீல் பண்ணிட்டு இருக்கேன். சன் நியூஸ் எல்லாம் வித்துட்டேன் நானே. ஸ்டாக் எல்லாம் வச்சிருந்தேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி வித்துட்டேன். ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி வித்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஆக்சுவலா நம்ம பசங்க ஃபேக் நியூஸ் கார்டுலாம் போட்டு பரப்பிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா ஒரு டைம்ல? அந்த டைம்ல அவங்களோட ஸ்டாக் அப்படியே டவுன் ஆனிச்சு. இப்ப இன்னைக்கு தெரியல, இன்னைக்கு என்ன ரேட்ல இருக்காங்க பாக்கலாம். இல்ல இவனுக்கு இந்த மாதிரி பண்ணி வந்து ஒரு பீப்புள்ஸ் கிட்டே வந்து ஒரு நம்ம இது கம்மி ஆயிட்டு ப்ரோ, அந்த ட்ரஸ்ட்ங்கிறது. விஜய் எப்போ ஆப்போசிட் நியூஸ் தான் போடுவாங்கங்கிற மாதிரி வந்து மனநிலை வந்துட்டு எல்லாருக்குமே. அவங்க அண்ணனை பத்தியே பாசிட்டிவா போட்டாலுமே நம்பலாமா வேணாமா அப்படி யோசிக்கிற மாதிரி ஆயிட்டு இவனுங்க. எப்படியும் ட்விஸ்ட் பண்ணி தான் எல்லாமே அவன் போடுவான். நான் இங்க ஒரு வாட்டி ஏதாவது அண்ணன் வந்து டிஎம்கே கோட் பண்ற மாதிரி அந்த ஒரு ஆட்டோ டியூன் பண்ணி ஒண்ணு பண்ணானே தெரியுமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா ஆமா எச்சங்க யாரா நீங்க, சரியான காமெடி இருக்கனுங்க. அவனுக்கு என்ன வருத்தம்னா ப்ரோ, இவ்வளவு காசு செலவழிச்சோம், இவ்வளவு நரேட்டிவ் செட் பண்ணோம், ஸ்டாலினை பிஎம் ரேஞ்ச பில்டப் பண்ணமாடா, கடைசி குளத்தூர்ல போட்டு அது ஒரு லாபி இருக்குல்ல விஸ்வான். எப்படின்னா திமுக கட்சி, அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மாவட்டம், வட்டம், கிளை, ஒன்றியம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அது ஒரு செட் ஆஃப் இது இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், மீடியா இருக்குது, சோசியல் மீடியா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரைட்டர் திமுக கொத்தூஸ் இருக்கிறாங்க. இவ்வளவு பேரை தாண்டி ஜெயிச்சாங்களே, அங்க வச்சாண்டா செக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது அவனுங்களுக்கு வந்து ஸ்டாலின் தோத்ததை வந்து இன்ன வரையும் அவங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா ஒரு தலைமை, அவரை வந்து பெருசா பிம்பம் ஒரு கிரியேட் பண்ணிருந்தாங்க தெரியுமா, ஸ்டாலின் வந்து ஒரு சுப்ரீம் லீடர் மாதிரி. ப்ரோ இதுக்கு முன்னாடி சிஎம் கேண்டிடேட்டா இருந்த காமராஜர் அவங்க எல்லாம் தோத்துருக்காங்களே ப்ரோ. அது காமராஜர் என்ன சொல்ல வரீங்க? இவன் ஜெயலலிதா முதற்கொண்டு தோத்துருக்காங்க ப்ரோ. அப்படிலாம்
சுல்தான் இவங்க பிஎம் ரேஞ்சுக்கு பில்டப் அதுதான் கொடுத்துருக்காங்க. பிரச்சனை. அதனாலதான் அந்த நரேட்டிவ்ல தோத்து போனாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா இவர் திரும்பி பை எலெக்ஷன்ல நிக்கணும்னு நான் சொல்றேன். இல்ல அண்ணனே அதுதான் பிளான் போடுற கொடான மாதிரி கோடி இருக்கு. வந்து நான் அவர் வேண்டிட்டு ட்ரிகர் இருக்கேன். பண்ணிட்டே இருக்கிறாரு. அவரு ஃபர்ஸ்ட் அதாவது இந்த இடைத்தேர்தல் வரும்னு சொன்னப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் தான் வந்து திரும்ப நிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு மனதா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு திருச்சி கிழக்குல நிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே அந்த நரேட்டிவ்லாம் வேற மாதிரி போச்சு. அப்புறம் என்ன பண்ணானுங்க, இப்போ வந்து நீங்க நின்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இங்க ஸ்பேசஸ்லயுமே ஊபிஸ் அதுதானே சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. ஆனா அது டூ ஆர் டை மாதிரி ப்ரோ. திரும்பியும் தோத்துட்டாருன்னா ரொம்ப பெரிய அசிங்கமாயிரும். அவர்தான் எடுப்பானுங்களா, ஜெயிக்க மாட்டாரு. அண்ணன் ஒரு பிரச்சாரம் இப்ப அண்ணன் என்னமா பண்ணுவாரு, 2 வாட்டி பிரச்சாரம் போறான் அந்த இடத்துக்கு. என்ன பண்ணுவானுங்க அவனுங்க? அதனால ரிஸ்க் எடுக்க மாட்டானுங்க. அவ்வளவு திருச்சி ஜெயிச்சிருவாரா ஸ்டாலின்? ஜெயிக்க முடியாது. எப்படிங்க? முன்னாடியாச்சும் 27,000 ஓட்டுல தான் அண்ணன் இந்த இதுல ஜெயிச்சாரு. சுதன் ப்ரோ, நான் இப்ப வந்து 40,000 ஓட்டுக்கு மேல போகும் பாருங்க டிஃபரன்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஓட்டு கொஞ்சம் கம்மியான சீட் எல்லாத்துமே ஒரு இதுனா, இவர் உண்மையிலே வந்து பிஜேபி அப்படி இப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா நரேட்டிவ் செட் பண்ணானுங்க. அது கொஞ்சம் கிரவுண்ட்ல ஒர்க் ஆச்சு. இப்ப அவர் பண்ண விஷயத்துல வந்து எல்லாருக்கும் இன்னும் நம்பிக்கை அதிகமாயிட்டு, அவருக்கு வந்து பீப்புள்ஸ் சப்போர்ட் ரொம்ப அதிகமாயிட்டு. அப்படி இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. இந்த சுச்சுவேஷன்ல அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க ட்ரை பண்ண இவங்க நம்பி நீங்க வந்து ஓட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவுதான். இதை வச்சு கரூர்ல கூட அதை சொன்னார்ல, முடிஞ்சா தனியான்னு என்ன இது பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அதேதான் சொல்றேன். சுதன் ப்ரோ, நான் ஒரு டயலாக் சொல்லட்டேன் இந்த விஷயத்துக்கு. தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரிக்கு தான் திமுக அல்லு. அந்த மாதிரி அல்லல அவனுங்களுக்கு வந்து இவரோட பாலிடிக்ஸ புரிஞ்சுக்கவே முடியல. எந்த நேரத்தை என்ன பட்ட தட்டுறானே தெரியலையடா. அந்த மாதிரி இருக்கானுங்க. இல்ல அந்த ரேஜ் பைட்டுக்கு நான் ஃபால் பண்றாங்க. இப்ப கூட பாருங்க, சட்டமன்றத்துல இவங்க மேக்சிமம் பிஜேபி எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ற விஷயம் என்னன்னா, கவர்னரை வெளில அனுப்புறது. இந்த ஆளு கொண்டு போய் லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. அடுத்ததுலயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி ஸ்டேட்ல நீங்க வந்து உங்க அந்தம் பாடிக்கலாம் அப்படின்னு. இவனுங்க வந்து அது பெருசா ஒரு கெத்து நினைச்சுக்கிட்டு ஆளுநர் இருக்கும்போது இப்படி உட்கார்ந்துக்கிட்டு அது ஒரு யூஸ். ஆனா இவர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, இந்த மாதிரி நாங்க எங்க ஸ்டேட் இதுல வந்து நாங்க இந்த மாதிரி எங்களோட தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவோம்னு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. ஆனா அவங்களும் ஏத்துக்கிறாங்க. சொல்யூஷன் இவங்க கோரிக்கையை வைக்காம எப்பவுமே ஒரு தீர்வுக்கான அரசியல் பண்ணதே இல்லை ப்ரோ. டிஎம்கே அந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணும். இப்போ ஓகே, உங்க பிஜேபி நீ உண்மையில எதிர்க்கணும்னா ஆனா வளர விட்டுருக்கே கூடாது. ஆனா டிஎம்கே ஆட்சியில தான் வந்து அதிகமா growth ஆனது பிஜேபி. கவுன்சிலருக்கு கூட தகுதி இல்லாத ஹெச் ராஜாவெல்லாம் ஜெயிச்சதே இவங்களால தானே. ஹெச் ராஜா அண்ணாமலை பெருசா பேசி வளர்த்து விட்டதே இவனுங்க தான், டிஎம்கே தான். இவனுங்க வந்து அந்த அரசு தான் பண்ணிட்டு இருந்தானே. இப்ப அண்ணன் வந்ததுல இருந்து அவரோட எக்ஸிஸ்டன்ஸ் இன்னும் கம்மியாயிட்டு. இப்போ பிஜேபியோட 2 சீட்ல இருந்தவங்க ஒரு சீட் வந்து பிஜேபியோட எக்ஸிஸ்டன்ஸ் 3% தான். முன்னாடி 4 சீட்னு நினைக்கிறேன் பிஜேபியோட தமிழ்நாட்டுல லாஸ்ட் டைம் என்ன சீட் சதீஷ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2021 4ன்னு நினைக்கிறேன். 4 சீட்டா? இப்ப பாருங்க ஒரு சீட் கொண்டானுங்க. அந்த போஜராஜனே தெரியாம ஜெயிச்சிட்டார் ப்ரோ. அவனே நினைச்சு கம்மியான ஓட் டிஃபரன்ஸ் தானே, 900 800 கம்மியான ஓட்டு மார்ஜின் இல்லல்ல, கம்மி தான். இல்ல மும்முனை போட்டி இவனுங்க ஒரு டம்மியான ஒரு ஆர்குமெண்ட் வச்சுட்டு இருக்கானுங்க. என்னன்னா இருமுனை போட்டியில 35% வாங்குறங்கிற பர்சன்டேஜ் வேற, மும்முனை போட்டியில 35% வாங்குறது வேற லெவல. சின்னதட்டி அதான் பேசிட்டு பைத்தியகாரதனமா மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கான். ஏன்டா டே, அப்ப எனக்கு என்ன கேள்வினா, நீ 65% சேர்த்துக்கிறேன்னா அதிமுக கூட்டணியா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. இல்ல ப்ரோ, அதுக்கு அருண்ராஜ் அடிச்சிருப்பார்ல, அது தனியா நின்னு நம்ம இது பண்ணது. அது அவனுங்க கூட்டணியா அவங்களோட ஓட் பேங்குங்கறே கம்மி தானே டிஎம்கேவோட கோர். அதுல டிஎம்கேவோட ஓட் பேங்கே எனக்கு தெரிஞ்சு 24% என்னமோ தான், 25 குள்ள தான் ப்ரோ வரும் அதிகம். 24 இது நான் கமெண்ட் ஒரு நிமிஷம் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல போய் நான் ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே இருங்க என்னன்னு பாப்போம். இப்ப போட்டிருக்கேன் பாருங்க. இதான் நான் சொன்னேன், ஃபியூச்சர் சிஎம் ஒருத்தன் போட்டிருந்தான். எது ப்ரோ எனக்கு காட்டலையே. என்னது? வருங்கால முதல்வரின் பட்டமளிப்பு விழாவில் முன்னாள் முதல்வர். ஓஹோ, வருங்கால முதல்வரின் கமெண்ட்ல போட்டிருக்காங்க ஸ்டாலினும் அவனோட அப்பா. நீங்க எல்லாம் அவரே கொத்து புரோட்டா போட்டாச்சு. இவனுக்கு வேற எப்படி ப்ரோ எழுத மனசு வருது? அது ஒரு மாதிரி இருக்காதா? டே இது எப்படி இருக்குன்னா சிவகார்த்திகேயன் அடுத்த விஜயன் சொல்ற மாதிரிதான். இவனுக்கு எப்படி அதை பண்ணிருக்கானுங்க? ரிஸ்வான் அதே காலத்துக்கும் எப்படி அடிமையா இருக்காங்க புரியலையா? சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் சூர்யா தான் அடுத்த சிஎம்னு பேசிட்டு இருக்காங்க. கேஸ் இது பண்றாங்க சிபி. இவரு விஜயபாஸ்கர் கேஸ் இருக்குல்ல,
அவர் மேல இருந்த கேஸ ஐஸ்வரி கணேஷ் தான் வந்து போட்டிருக்காரு போல, அதை வந்து திரும்ப பெற்றுக்கிட்டார் அப்படியேமா. யாரு விஜயபாஸ்கர்னா நம்ம சி விஜயபாஸ்கரா எம்மா சி தான். ஓ அந்த குட்கா கேஸா? குட்கா கேஸா என்னன்னு தெரியல. ஏதோ மருத்துவக் கல்லூரி தொடங்க முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் இடி விசாரணைக்கு எதிராக தொடர்ந்த பழைய கேஸா? குட்கா கேஸ் தான். பழைய கேஸ் முன்னாடி உள்ளதான். அதாவது 2024 தான் மாட்டிக்கிட்டு நம்ம இதுல வந்து ஜாயின் பண்ணிட்டோம். எனக்கு அதான் இவங்களை சேர்த்ததுல எனக்கு ப்ரோ. ஆனா சி விஜயபாஸ்கர் மாதிரி ஆளுங்க இருக்கிறது வந்து கட்சியோட கட்டமைப்புக்கு கொஞ்சம் அவன் பெரிய மார்ஜின்ல வின் பண்ணிருக்கான் ப்ரோ. அது உண்மையிலேயே ரொம்ப ப்ரோ. அவன் வந்து இண்டிபெண்டன்டா நின்னா கூட சி விஜயபாஸ்கர் ஜெயிப்பான். ஆமா ஆமா அவனுக்கான சொல்லுவாங்க ப்ரோ. உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு சம்மது விராலிமலை சைட்லாம் சிபி உங்களுக்கு தான் தெரியுமே. சிபி விஜயபாஸ்கர் தெரியும். அவர்லாம் அவர் சொன்னா அங்க இருக்க இண்டஸ்ட்ரியல் நீங்க அங்க ஓபனா போய் அந்த புதுக்கோட்டை சைடும் இல்ல நீங்க ஓபனா போய் விராலிமலையில பிரச்சாரம் பண்ணாலும் இந்த மாதிரி குட்கா கேஸ் இருக்கு அதெல்லாம் எவனுமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா விராலிமலையில அந்த ஆளு எல்லாம் சொந்தக்காரனா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா இதுக்கும் போய் நிப்பாப்ல ஆளு. பரவாயில்ல, அது நம்மளுக்கு செஞ்சிருக்காரு. ஒரு பிளஸ் தான் கட்சி அவர் இருக்குது. அந்த மாதிரி எல்லாரும் நிறைய செஞ்சிருக்காரு ப்ரோ. ஈவன் கடனா குடுக்கறத விட கடன் இல்லாம கூட நிறைய பேருக்கு ஃப்ரீயா காசு கொடுத்திருக்காரு. சில பேருக்கு பைக் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். பின்ன இவ்வளவு பெரிய மார்ஜின்ல வின் பண்ண ஸ்கூலுக்கு எல்லாம் படிக்க வச்சிருக்காரு. நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு. விக்கி ப்ரோ வந்திருக்காரு. விக்கி ப்ரோ முன்னாடி வந்தாரு. சரி வரட்டும். கேக்குறதுக்காக ஜாயின் பண்ணேன். அது டைரக்டா ஸ்பீக்கரா ஜாயின் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ உங்களுக்கு என்ன வெர்ஷன் ப்ரோ? எல்லாமே டைரக்டா உள்ள வந்துறீங்க, பிரச்சனையே இல்லையா? இல்ல நான் லேப்டாப்ல யூஸ் பண்றேன். லேப்டாப் ஓகே ஓகே. அது ப்ரௌசர்ல அந்த கேட்ச் அப்படியே இருக்குல்ல, அது அதனால டைரக்டா உள்ள வந்துரும். அப்படியே டைரக்டா உள்ள வந்துரும். ஆப்னா அது இதாயிடும். ஆப்ல தான் வெளில ஐபோன்ல ப்ராப்ளமா அந்த ட்விட்டர் ஸ்பேஸ் இது பண்றது இல்ல எப்படி? ஐபோன்ல பிரச்சனை இல்ல ப்ரோ, ஆண்ட்ராய்ட்ல தான் ப்ரோ பிரச்சனை. ஹோஸ்ட் பண்ண ஆண்ட்ராய்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஒண்ணும் இது பண்ணலையே. உங்களால அதான் ஹோஸ்ட் பண்ண முடியாது. நானே பழைய வெர்ஷன் போய் டவுன்லோட் பண்ணி போட்டு இப்போ இந்த ஓபன் பண்ணிருக்கேன். ஆனா நானே ஹோஸ்ட் பண்ண முடியாது. இல்ல சூத்தா அந்த இது பிளஸ் ஐகான் டச் பண்ணா ஸ்பேசஸ்னு வருதான்னு பாருங்க. பிளஸ் ஐகானா? சிடிஆர் வந்து ஒரு கமாண்ட பாஸ் பண்ணிட்டு போற போக்குல ஒண்ணு பண்ணி விட்டு போயிருக்காரு. திமுக அதிமுக கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர்களாக ராஜேந்திர பாலாஜியும் அனிதா ராதாகிருஷ்ணனும் இருக்க போகிறார்கள் என நினைக்கிறேன் அப்படின்னு பேசுவேன். இல்ல சதீஷ், இவர அடி மட்டும் கொஞ்சம் திணிசா இருக்கியா? அதான் இல்ல முன்னெல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க, அடுத்த நாள் தான் அதை பத்தி பேசுவானுங்க. அந்த நரேட்டிவ் உடைக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். டேய் நீங்க இங்க ஏதாவது செட் பண்ணீங்க, நாங்க அடுத்த 1/2 மணி நேரத்துல உங்க உடைச்சு கையில கொடுத்துருவோம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சதீஷ், எனக்கு ஒரு இன்சைடு இன்ஃபோ, இன்னும் வந்து நிறைய ஐபிஎஸும் ஐஏஎஸும் திரும்பி ரீஷஃபில் போட போறாங்க. ஆல்ரெடி மாத்திரவள மாத்த மாட்டாங்க, புதுசா எதுவும் மாத்திரவள மாத்துவாங்க. இன்னொன்னு தெரியுமா, இந்த மகேஸ்வரின்றவங்க வந்து பர்மனண்டாலாம் ஒன்னும் டைரக்டர் இல்லையா. ஆக்சுவலா இன்னொரு தீயணைப்புத்துறை அவர் தான் அடுத்தது இதா போட போறாங்கன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல பாருங்க, இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே என்னன்னா நீங்க எப்ப வேணாலும் அவங்கள மாத்திக்கலாம் நீங்க ஈஸியா. வெங்கட்ராமன் எல்லாம் வந்தாருன்னா நல்லா விசாரிப்பாரு. ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேட்டர். மகேஸ்வருமே 2 பேருமே ரொம்ப அப்ரைட் ஆபீசர்ஸ் தானே. இந்த கேஸ்லயுமே வந்து இல்ல மகேஸ்வரிய வந்து சஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணவன் தான் அருண். ஆமா ஆமா, அது நியூஸ் இருக்கு. இப்ப வந்து அருண் தனியா போயிட்டாரு, இப்ப அவங்க போஸ்டிங் அவங்க வந்துட்டாங்க. அதான் எனக்கு என்னன்னா சாயந்தரம் ஒரு 5 மணியே போலதான் உமாநாத் வந்து பொக்கி எல்லாம் கொடுத்துட்டு போனாரு. பார்த்தா 8 மணிக்கு அந்த ஆளை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே முடிச்சு விட்டாரு. அப்புறம் என்னாச்சு? ஓகே ஓகே பேசுங்க பேசுங்க. அதான் அந்த கேஸ் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு கோர்ட் வந்து அவங்கள வந்து இது பண்ண கூட சஸ்பெண்ட் பண்ண கூட சொல்லுச்சு. அதான் என்ன கேட்டா முன்னாடியே அருணை வந்து இது பண்ணிருக்கலாம் ப்ரோ. அந்த திருமாகுண்டனால வந்து ஒண்ணுமே இல்ல.
உனக்கு டைம் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்து மறுபடியும் அதே வேலையை பண்ணிட்டு இருக்கனால ஓகே அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டாங்க. அவ்வளவுதான், வேற அதை பத்தி பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. டைம் பேஸ்ட். அந்த ரெக்கமெண்டேஷனா உண்மையா தான் இருக்கும் போல இருக்கு. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இவங்க முன்னாடி இருந்தே ஒரு ஸ்டோரி வந்து நம்மளை சுத்தி ரிவால்வ் ஆகிட்டே இருக்கு பாத்தீங்களா. எங்க 2 பேர் சேர்ந்து ஒன்னா ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் திரும்ப அவரை உட்கார வைக்க ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் இவரு வந்து ரெக்வஸ்ட் பண்ணாரு. இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு அடிபட்டுட்டே இருந்தது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் அப்படி ரிவால்வ் ஆவா நம்மளுக்கு வெளியிலேயே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்ப எப்படின்னா ஐஎம்எல் அவர் வந்து சொல்லிட்டாரு, கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் இவங்களே சொன்னாங்க என்னையும் ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி, நான் ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப இதுவுமே உண்மையா தான் இருக்கும். அருணுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு கண்டிப்பா. மேபி ஆனா நியூஸ் வந்துச்சு ப்ரோ, நியூஸ் வந்துச்சு. அருண் வந்து அவரோட ஃப்ரெண்டு இருக்கிற இடத்துக்கே போறாரு தெரியுமா. செந்தில்வேல் அங்கதான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு. யார் செந்தில்வேல் இருக்காரு தெரியும், யாரு போறா நீங்க சொல்றீங்க? அருண் இல்ல அருண் செந்தில்வேல் போட்டாங்களாமே. ஏன் சிபி அதான் இல்ல அருண் அது ஒரு டம்மி போஸ்ட் சொல்றாங்க. அப்படியா? எது அகாடமியா? ஆமா ப்ரோ, லெஃப்ட் ரைட்னு மட்டும் தான் சொல்ல முடியாங்க, வேற ஒண்ணு. ப்ரோ அந்த போஸ்டிங் பத்தி எப்படி சிம்பிளா சொல்லணும்னா, அந்த விக்ரம் பிரபு ஒரு படம் நடிச்சார்ல, அந்த இதுல ஒரு ஹையர் ஆபீசர் வருவாங்கல்ல, டானாகாரன் படத்துல வர மாதிரி ஹையர் ஆபீசர் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த மாதிரிதான் நினைக்கிறேன். வேணா மார்ச் பாஸ் பண்றதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இப்போதைக்கு அருணால பண்ண முடியறது என்னன்னா, அந்த வியட்நாம்ல இறந்தாங்களே அவங்களுக்கு வந்து அந்த லாவான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை 25 lakhs வந்து இது பண்ணிருக்கானுங்க, கொடுத்துருக்கானுங்க. இறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே 25 lakhs வந்து அறிவிச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா இதெல்லாம் கொடுமை ப்ரோ. இந்த இப்பயுமா அப்படி இருக்குங்கிற மாதிரி இருக்குது. எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் ஃபாலோ பண்ணாலும் திரும்ப ஏதாவது ஒரு நடந்துட்டே தான் இருக்கு. சிபி முடிச்சுக்கலாமா? ஃப்ரீ ஆயிட்டேன். பிஸியா இல்ல ஃப்ரீயா ப்ரோ? சிபி ப்ரோ சரி, வரட்டும். சார் 10 பேரோட பாடிஸ் எல்லாம் தமிழ்நாட்டு கொண்டு வந்துட்டாங்க. ப்ரோ என்ன வெளில போயிட்டீங்க? கேக்குது. அதான் சிபி ப்ரோ வெளில போயிட்டாருன்னு நினைக்கிறேன். வெளியில தூக்கி போட்டுருச்சியா திடீர்னு? என்ன ப்ரோ சொல்லிட்டு கால் வந்துருச்சு போல இருக்கு. இல்ல அந்த அவருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்கல்ல, அவரோட இன்னொரு கேங்க செந்தில்வேலன்னு, அப்புறம் வருண் இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு டம்மியான போஸ்டிங் தான். வருணுக்கு மட்டும்தான் ஏதோ ஃபாரஸ்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அகாடமில எல்லாம் பெருசா எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இல்ல, சிபிசிஐடி தான். பட் அது அந்த ஸ்டேஷன் வந்து ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கு. ஆமா ஆமா ப்ரோ. என்ன ஏதோ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா அந்த தங்க மோதிர திட்டம் கொடுக்குறாங்க, அப்படியா? அது இல்ல ப்ரோ, ஆனா வந்து மெடிக்கல்ல இருந்தா எனக்கு கொடுத்து பண்றாங்க. அது வாலண்டியர் கூட பண்ண சொல்லிருக்காங்க சிபி. அதுக்கு ஏதோ ஓபிஸ் என் நலம் சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இது பண்ணிருக்காங்களா, லான்ச் பண்ணி. அது வந்து வாலண்டியர் அதுக்கு ஏதோ ஓபிஸ்
நான் இதுவே சொல்றேன், எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்கன்றேன். அவங்க மட்டும் என்ன ஒழுங்கா பண்ணிருக்காங்களான்னு நான் கேக்குறேன். அவங்க டெண்டர்லயே வந்து அதிகபட்ச உறவுபட்ச அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு டெண்டர் விட்டவங்க. அவங்க எல்லாம் இதை பத்தி எல்லாம் பேசலாமா நான் கேக்குறேன். அது சதீஷ், காம்படிட்டரே இல்லாம இவங்களும் ஒரு 2 ஆள் 3 ஆள் டம்மி கம்பெனி போட்டுக்கிட்டு ஒரு 35 லட்ச ரூபாய் டெண்டரை வந்து 50 லட்ச ரூபாய்க்கு போட்டதெல்லாம் அந்த கதையெல்லாம் எடுத்தனா நிறைய கொட்டி கிடக்கும். இல்ல இவனுக்கு இன்னொரு காமெடி பண்ணானுங்களே, இந்த டெண்டர் இந்த நடைபாதை உள்ளன்னு, டேய் யாரா நீங்க நடக்கிறதுக்கு ஒரு பாதை போட்டிருக்காங்க, அதுல இல்லாமடா ஊழல் பண்ணுவீங்க. அதாவது பணம் இப்ப நான் ஒரு ஈக்குவேட் வச்சிருக்கேன், என்னன்னு தெரியுமா? பணம் பக்கத்துல திமுகன்னு போட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்துல என்ன வரும்னா ஊழல்னு சொல்லிதான் வரும். அந்த மாதிரி அல்ல நீங்க ஒரு பேப்பர்ல பணம்னு எழுதுனீங்கன்னா அந்த பேப்பர் காணாம போயிடும். பேப்பரை கண்டுபிடிச்சீங்கன்னா பேப்பர்ல எழுதின பணம்ங்கிற வார்த்தை காணாம போயிடும். அந்த அளவுக்கு திமுக அக்ரெசிவா இருப்பாங்க. அதையும் எடுத்துட்டு போய் வித்து காசு பண்ணலாமா அவங்கதான் சொல்ல தெரியும். டிவிக்கு ஐடிவில ஒரு போஸ்ட் போட்டாங்கல்ல, அதாவது வந்து நீங்க வந்து மத்த பேப்பர்ல பஜ்ஜி வச்சு அமுக்கினீங்கன்னா என்ன போயிடும், என்ன ப்ரோ தமிழிசை சவுந்தரராஜன் இந்த சைடு வர மாதிரி பேச்சு, அது ஏதோ போஸ்ட் எல்லாம் போத்தா அப்படிதான் தோணுது. இல்ல இல்ல ப்ரோ, எல்லாம் வந்தா ஏத்துக்க தமிழிசை சவுந்தரராஜன் அதெல்லாம் வராதியா, நீங்க சும்மா இருங்க. நானே ஓப்பனா சொல்றேன், பயங்கரமான பீட வேண்டாம், அடி போடுதுப்பா. நான் ஒரு டைம் எல்என்டில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த அங்க உள்ள ஒரு அந்த மெட்ரோ கட்டிட்டு இருக்கும்போது அந்த இது சாரம் ஒண்ணு இடிஞ்சு விழுந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க. அந்த டைம்ல அது ஏதோ அங்க வந்து பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஒரு வருஷத்துல எல்லாம் நான் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாயா, பேட்டி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாயா, நான் தான் சரியான முட்டாளா இருந்தேன். யாரோட தமிழிசையோட பேசுறதாயா? அவங்க எல்லாம் அவ்வளவு பிரியாவா இருக்கிறீங்க? அதுதான் கேட்கிறேன். இல்ல ப்ரோ, அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. இந்த டைம்ல சிவி ப்ரோ காலேஜ் அந்த மாதிரி படிச்சிட்டு இருந்திருப்பாரு, அதனால ஃப்ரீயா இருந்தாரு. என்ன இது கேக்குது தெலுங்கு? விக்கி ப்ரோ சொல்லுங்க, ஏதோ பேச வந்தீங்களே. நைனார் இந்த பக்கம் அந்த பக்கம் குறுக்க முறுக்க ஓடிக்கிட்டே இருக்காரு, யான்னு தெரியலையே. அவரு நான் இருக்கேன், நாங்க ஒரு கட்சி தலைவரா இருக்குன்னு காமிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரா இல்ல? ப்ரோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு லைம் லைட் பாலிடிக்ஸ் காட்டிக்கணும், அவ்வளவுதான். ஒத்த சீட்டு பார்ட்டி அந்த மாதிரி. சம்சி ப்ரோ பேசுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. விக்கி ப்ரோ நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? கேட்கல. திரும்பி சிவி வெளில போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சுதா நான் பேசுறது கேக்குறேங்க உங்களுக்கு? இல்லையே, யாருக்குமே கேட்கலையே. இல்ல நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல எனக்கு கால் வந்துருச்சு. சிவி தான் வெளில போயிட்டாரு போல. கூப்பிடுறேன். நான் எஸ்பி வேலுமணி உங்க கட்சியில சேர்த்திக்க போறீங்களா சதீஷ்?
இல்ல எஸ்பிஎல் மணிலாம் நாங்க சேர்த்துக்க மாட்டோம், வேணாம்னு சொல்லியாச்சு. ப்ரோ பாத்தீங்களா அந்த அலிகேஷனை? அது அந்த கேஸ் 53 பேருக்கு பணி நியமனம் செல்லாதுன்னு போட்டிருக்காங்க. ஐயோ அந்த ஆள் விளக்க மாதிரியே வந்து 200 ரூபாய்க்கு வாங்கினாலியா? எனக்கு தெரியும் அந்த எல்இடி ஊழல் ஒண்ணு இருக்குல்ல, அதுவே என்ன பெருசா இருக்குல்ல ப்ரோ எல்இடி ஊழல். அதாவது ஊரக உள்ளாட்சி துறையில மட்டும் 2017 இருந்து 2021 வரைக்கும் எவ்வளவு பெரிய ப்ளீச்சிங் பவுடர்லாம் 150 ரூபாய் வாங்கியிருக்காங்க அந்த ஆளு. இந்த என்னத்த சொல்றது, ப்ளீச்சிங் பவுடர் எவனாவது 150 ரூபாய்க்கு வாங்குவானா? இல்ல அதுக்கு பான்ஸ் பவுடரே பரவாயில்லன்றீங்களா? அதுக்கு பான்ஸ் பவுடரே பரவாயில்ல. ஐயா எனக்கு ஒரு டவுட்டு. இந்த நயினாரோட பையன் ஏதோ 100 கோடி ரூபாய் நிலத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரப்பூர்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது உண்மையா? எப்ப ப்ரோ போட்டிருக்காங்க? அரப்பூர்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு 2-3-4-5 நாளைக்கு முன்னாடி. இந்த பழனி நிலம் வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை. அது க்ளோஸ் ப்ரோ, அது சம்பவம் க்ளோஸ். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது கவர்மெண்ட்டுக்கே ஆக்சுவலா தெரியாது. அங்க இருக்கிற லேண்டு யாரோ சார் பதிவாளரோட அசிஸ்டன்ட், ஆமா அவரோட ஹெட் இல்லாத நேரத்துல அசிஸ்டன்ட் வந்து இந்த சோழியை முடிச்சிருக்கானுங்க. இன்னைக்கு காலையில எல்லா நியூஸ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க, அது கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல அது கேன்சல் பண்றாங்க, அது தெரியும் எனக்கு. நான் அந்த நயினாரோட பையன் ஏதோ இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லி அரப்பூர்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கேட்கறேன் நான். தெரியல ப்ரோ, அது என்னன்னு தெரியலையே. அது இன்னும் பார்க்கல, அரப்போர் வீடியோ இன்னும் பார்க்கல. அரப்போர் வீடியோ கடைசியா நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அந்த ரோடெல்லாம் ஹைட் பண்ணுவாங்களே, அந்த சம்பவம் ஒன்று நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. வீடு மட்டத்துக்கு ரோடு வந்த மாதிரி கணக்காயிருச்சு. அதை பத்தி பெருசா பேசிட்டு இருக்காங்க. அது எல்லா இடத்துலயும் தான் நடக்குது. அது பண்ணக்கூடாதுல ப்ரோ, அது ஆக்சுவலா பண்ணக்கூடாது. என்ன பிரச்சனை வந்து ஆட்டோக்காரங்க எல்லாம் ஆட்டோ ஸ்டாண்ட் ஓரமா நிறுத்தி வச்சிருப்பாங்க. அவங்களெல்லாம் ஆட்டோ வேடுறா நீ ஃபர்ஸ்ட்னு சொல்லி எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்மை கட்டி மக்கள் நடமாடுறதுக்கு அது மாதிரி இருக்காது. அது அந்த இடத்துல கார் எவனா ஓரமா போட்டு வச்சிருப்பான் தெருவோரத்துல, அதெல்லாம் எடுத்து ரோட்ல போட்டு நீங்களாம் ரோட்ல போடுங்க, ரோடெல்லாம் டிராபிக் ஆகட்டும், ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் ரோட்ல போட்டுருங்க நீங்க அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய. அதுவே பிரச்சனை தான் ஆக்சுவலா. வந்து இல்ல அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய சரி பண்ணவே முடியல ப்ரோ. ஆட்டோக்காரங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணவே முடியல. இதுல வேற இந்த இவங்க வேற வந்துடுறாங்க, யாரு நம்ம ரேபிடோ வேற. ரேபிடோ பஞ்சாயத்து வேற பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. அது நீ அடுத்து வரணும், அதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு முன்ன மாதிரி இருக்க முடியாது. இப்ப கவர்மெண்ட் ஆயிட்டு தடை செஞ்சிடாதீங்க ஐயா, அது எதுவுமே பண்ண முடியாது ஐயா. அதெல்லாம் காலத்தின் கட்டாயம். சம்சீர் ப்ரோ நான் பார்த்தேன், சைனாலே வந்து எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லயும் ரேபிடோ இருக்குது. எல்லா மெட்ரோ பைக் டாக்ஸி. அதேதான், பைக் டாக்ஸி செல்ஃப் டிரைவிங்ல தானே இருக்கு. இல்ல ஆளுங்களே இருக்கிறாங்க நிறைய பேர். பாத்துருக்கேன், பட் செல்ஃப் டிரைவிங் இருக்கும். நீங்க வந்து மெட்ரோ கார்டு மாதிரி ஒரு கார்டு இருக்கு, அது போட்டுட்டு நீங்க வந்து வண்டி எடுத்துட்டு போய் இன்னொரு ஸ்டேஷன்ல பார்க் பண்ணிக்கலாம். மேபி அது அந்த ஸ்ட்ரக்சருக்கு அது கரெக்டா இருக்கு, நமக்கு எல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு வரல. இல்ல நீங்க கோயம்பேடு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா வெளியே அந்த பெடஸ்ட்ரியன் நடந்து போறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதை யாரும் நடந்தே போக மாட்டாங்க. அந்த இடத்துல தான் முன்னாடி எல்லாம் ஆட்டோ நின்றுட்டு இருந்தது. அந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் போட்டு ஆட்டோ ஃபுல்லா ரோடு நிக்க வச்சுட்டு இருக்கானுங்க இப்போ. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம்க்குலாம் ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது சால்வ் பண்றதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஹிஸ்டரி இருக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்குலாம், பல வருட ஹிஸ்டரி இருக்குது. அதுவும் பர்டிகுலரா சென்னையில அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் உண்டு. அவங்களுக்கான அந்த மீட்டரை வந்து இப்ப ரெகுலரைஸ் பண்ணணுங்க, மீட்டரை கொண்டு வரணும். மீட்டர் கொண்டு வந்து அதுக்கான கட்டணத்தை ரெகுலரைஸ் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும். பட் ஆனா ரேபிடோ கம்பேர் பண்ணும்போது இப்ப எனக்கு ஏதோ ஊபர் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ப்ரோ, இதுல நம்ம மக்கள், ஆனா இது வந்து இது பேசினா பூமரா இருக்கும். ஆனா வந்து இப்ப அவங்க அந்த கட்டமைப்பு இல்ல, நம்ம டைரக்டா வந்து நம்ம ஊபரோ ஓலாவோ பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த இவ்வளவு லோ காஸ்ட்டுக்கு ஓலா ஊபரை கொடுக்க முடியாது. அவங்க வந்து இவ்வளவு நாள் ஒரு இதுல இருந்தனாலதான் இப்ப இதெல்லாம் கொடுக்க முடியாது ஆக்சுவலா. புரியுது. ஏன்னா இப்ப நீங்க அவங்க வந்து ஒரு 150 ரூபா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓலா ஊபர்ல 100 ரூபாய்க்கு நீங்க போயிருவீங்க. அதிகபட்சமா அவங்க 200 ரூபா 300 ரூபா கூட வாங்குவாங்க. ஆனா ஓலா ஊபர்ல 200 ரூபாய்க்குள்ள எங்கேயாவது தூரமா இருந்தாலும் போயிட்டு வந்துருவீங்க. ஆனா வந்து அவங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்லை. மற்றவங்களுக்கு கூட ஏதாவது பண்ணிக்குவாங்க, செல்ஃப் டிரைவ் இந்த மாதிரி ஆக்டிங் டிரைவரா அது கூட மாத்தி கூட ஓட்டிக்குவாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்களாம் ஆட்டோ தான் ஓட்டுவாங்க, அதை தாண்டி வேற என்ன ஓட்டுவாங்க அவங்க?
நிறைய உடஞ்சிருச்சு ப்ரோ. இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிரும். இதெல்லாம் லாங் டேக்கு அவங்களுக்கு மீட்டரே செட் பண்ணாலும் அவங்களால சப்ஸ்டைன் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிற பிரச்சனையில அதை அது மக்கள் எங்க வந்து இதா பெனிஃபிட் ஆகுங்களோ அங்கதான் போவாங்க. அவங்களெல்லாம் ஒன்றும் குறையும் சொல்ல முடியாது. சம்சீத் ப்ரோ மீட்டிங் முடிஞ்சா? லஞ்ச் டைம் நாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. வீரபாண்டியன் என்ன சொல்லியிருக்காரு ஆக்சுவலா? ஏன் ப்ரோ வீரபாண்டியன் என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடப்பதாக தெரிகிறதுன்னு சொல்லியிருக்காரு. நடக்குது, இவங்க பண்றாங்கன்னு சொல்லல. அதாவது இருக்கிற டாக்ஸை வச்சு அவர் ஒரு டாக் கொடுக்குறாரு சொல்றாரு. அப்புறம் வந்து நாங்க வந்து எங்க ஸ்ட்ரென்த்தை செக் பண்றதுக்காக உள்ளாட்சி தேர்தலில் வந்து தனியா போட்டி போடலாம்னு இடதுசாரி கட்சிகளோட ஆலோசித்து வரோம் தான் சொல்லியிருக்காரு. ஃபைனலைஸ் பண்ணல, டிக்ளேர் பண்ணல. ஓகே. இல்ல ஆனா நம்ம ஊபிஸ் இவங்க எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருவாங்களா எப்படா அப்படின்ட்டு இருப்பாங்களே. ஊபிஸ் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்றதுக்கு இல்லைங்க. அரசியலே பேசக்கூடாதுங்க. ஊபிஸ் எல்லாம் அவனுக்கு பாட்டு ஜாலியா இருக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்கே ஸ்பேஸுக்கும் ஊபிஸுக்கும் நடக்கிற சண்டையே நடக்கட்டும் விடுங்க. அது அது அந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு ரணகலமே நடந்துட்டு இருக்குது. நம்ம இங்க பீஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேந்தர் ஸ்பேஸ் போனீங்களா சம்சீத் தோழர்? ஐயோ, நான் மென்டல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குங்க. நீங்க வேற சதீஷ். இல்ல, அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, லாங் ட்வீட். கிருபா என்பவர் தமிழ் தேசிய துரோகி அப்படின்னு. அடே என்னடா தளபதி நாடுன்னு போட்டதுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனையாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மண்டை சூடாகி அடுத்து வருவாரு பாருங்க, 3 மணிக்கு மேல வருவாரு. ஏன் ப்ரோ அப்படி போட்டா என்ன பிரச்சனை? தளபதி நாடுன்னு போட்டா புரியல ப்ரோ, என்னது? இல்ல அப்படி போறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டேன். எதுல? புரியல. இல்ல இந்த மாதிரி தளபதி நாடுன்னு போறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு. அது ஒரு லூசு பையன் பக்கத்துல இருக்கிறான், அவனுக்கு அது பிரச்சனையா இருக்கு. நமக்குலாம் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன பிரச்சனையா? அவனுக்கு என்ன அப்படின்னா, தளபதி நாடுன்னு போடக்கூடாது, தமிழ் பற்று அவருக்கு கொஞ்சம் அதிகம். அதனால வந்து தமிழ்நாடு ஏன் தளபதி நாடு, ரமேஷ் ஒரு வாட்டி தமிழ்நாடு தளபதி நாடா நாங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருல, அது அதனால இதெல்லாம் ஒரு விஷயம். அதான் தெரியல எங்கன்னு. மெசேஜ் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. நான் வெயிட் வாட்ஸ்அப். சம்சி ப்ரோ, அந்த நம்ம இது பக்ரீத் அப்போ ஒரு கேஸ் வந்துச்சுல, அந்த பொது இடத்துல வந்து ஆடு மாடுகளை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஆக்சுவலா அந்த கேஸ்க்கு ஒரு தடை போட்டிருக்காங்களே. ஆமா, இன்டர்வியூ ஸ்டே கொடுத்திருக்காங்க. அது வந்து தற்காலிக தடை தான், நிரந்தர தடையில இல்ல. ஆமா ஆமா. யாரு அந்த கேஸ்க்கு யாரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது? ஜிஆரா? இங்க தமிழ்நாட்டுல கொடுத்தது ஜிஆர் தான். ஓகே ஓகே. இப்ப வந்து இவங்க எஸ்சி தான் வந்து இது பண்ணிருக்காங்களா, பேன் பண்ணிருக்காங்களா? ஆமா தோழர். ஓகே ஓகே. இந்த ராம ரவிக்குமாருக்கு திருப்பரங்குன்றத்துக்கு சம்பந்தமே கிடைக்கல, அங்க இருந்து இங்க வந்து கேஸ் போட்டிருக்கான் பாருங்க பக்கி. எந்த அளவுக்கு வன்மத்தோட இருக்கலாம், சங்கீதத்தை எங்கெங்கெல்லாம் கட்டுறான் பாருங்க. கேக்குதா? ஹலோ, கேக்குது சிட்டி, கேக்குது சிட்டி. கால் வந்துச்சு, அதான் வெளியில போயிடுச்சு. ஓகே ஓகே. சரி, என்ன ப்ரோ அந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்களா? எப்படி இருக்கு இந்த ஊரு? நேத்து ஒரே ஒரு பீச்சுக்கு தானே போனேன். போட்டோ எல்லாம் போடுங்க.
ஏற்கனவே போட்டோ வச்சு மாஃப் பண்ணி அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, இதுல இது வேறயா? ப்ரோ என்ன அந்த போட்டோ போட்டதுக்கு தான் 3 மணி வரைக்கும் கதறிட்டு இருந்தானுங்களா? ஆமா ஆமா, நீங்க என்ன ஏன் 3 மணிக்கு எந்திரிச்சோட்டு சுப்ரபாதம் பாடுற மாதிரி சம்சீராமன்றாங்க, எனக்கு அதான் புரியவே மாட்டேங்குது. இல்ல அவங்க எந்திரிச்சு சுப்ரபாதம் போடுவாங்க. டேய் நான் 5 மணிக்கு பாங்க சொல்லண்டா, என்ன விடுங்கடா அப்படின்னு. இல்ல சதீஷ், இவங்களுக்குலாம் ஏதோ சம்பளம் ஏதோ இருக்கா? விடிய கால 3 வரைக்கும் மணி வரைக்கும் ஸ்பேஸ் எல்லாம் போட்டு கதறாங்க ஃபுல் டைமா. ப்ரோ எல்லாரும் ஒரு டைமிங்ல இருப்பாங்க ப்ரோ. அதனால வந்து என்ன சொல்றது, எல்லாரும் எந்த நேரம் வேணா ஸ்பேஸ் போடுவாங்க. ஃப்ரீயா இருக்க வந்து ஜாயின் பண்ணிக்குவான். பெய்டுல இருக்கிறவன் வந்து வேற வழியே இல்ல, சேர்ந்துதான் ஆகணும். அவனுக்கு இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் இருக்கும், இல்லாமலாம் இருக்கு. சரி நான் என்ன கேக்குறேன்னா, அரப்பன்லாம் இவ்வளவு வருஷம் இருக்கிறான், அவன் ஃபாரின்ல இருக்கான், நாள் தவறாம இதுக்குள்ளே தான் தெரியுறான். அவனுக்கு வேற எந்த வேலையுமே இல்லையா? எனக்கு என்னமோ டவுட், திமுகவோட செல் கம்பெனிஸ் தான் அவன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். நான் கிருபா வணக்கம். அரப்பன்லாம் அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது, நீங்க பாட்டுக்கு ஏதாவது கிளப்பி அவனோட இதே நல்லா இல்ல அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. அந்த ஃபாரின்ல இருந்து ஆபரேட் ஆகிற திமுக கொத்துஸ்க்கு எல்லாமே எனக்கு டவுட் இருக்கு. ஏங்க அதுதாங்க ப்ராப்பர் எலைட் பாலிடிக்ஸ். அவங்க ஜாலியா செட்டில் ஆயிட்டுருவாங்க. உட்காந்துட்டு இங்க உட்காந்து நீ உனக்கு என்ன அரசியல் தெரியல, அது தெரியல. நீங்க அவனுக்கு கஷ்டப்படுறவன், அவனுக்கு தான் தெரியும் என்ன அரசியல் பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு. உட்காந்து சொஃபஸ்டிகேட்டடா உட்காந்துக்கிட்டு ஃபன்னுக்கு, அதாவது இந்த பிக் பாஸ் நடத்துற மாதிரி அவனுக்கு இப்போ ஸ்பேஸ் நடத்துற மாதிரி பாலிடிக்ஸ் ஸ்பேஸ் பாக்குறானுங்க அப்படின்னு அப்படித்தான் இருக்கும். அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஓரளவுக்கு வந்து ஹியூமன் நெசசிட்டியான ஃபுட்டு, செட்டிலரு, எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் வந்து பாலிடிக்ஸா இருக்கு. இங்க பல பேருக்கு பாலிடிக்ஸ்ங்கிறது பேசிக் ரைட்ஸை வாங்குறதுக்கான ஒரு டூலா இருக்கு. ஸோ 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் இல்ல. காலையில சமூக நீதி பத்தி பேசிட்டு இருந்தாங்க ப்ரோ, நீங்க வந்தீங்களா? சேமா கூட நீங்க இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சமூக நீதி பத்தி இல்ல 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 காலைல பேசிட்டு இருந்தாங்க. ஓடின் இருக்காப்ல, ஓடின் தான் வந்தாப்ல. வந்துட்டு என்ன கேக்குறாப்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா பேரும் படிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கணும்ல, அது ஏன் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டும் தனியா ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னாங்க. எனக்கு என்ன கேள்வினா, டே அவங்க அந்த கருப்பு அந்த ஒரு குட்டி பொம்மை போட்டு வருவான்ல, சதீஷ் நான் கேட்கணும், ஓடின் வந்து டிவிகேவா இல்ல டிஎஃப்கேவா இல்ல ஏடிஎம்கேவா இல்ல எம்டிகேவா? எனக்கு புரியவே இல்லை அவரோட லாஜிக். நம்மளும் கிடைக்கிறாரு. துரந்தர்ஸ் நிறைய இருக்கிற கட்சி டிவிகே தாங்க ஐயா. இல்ல அப்படிலாம் நீங்க வந்து நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து இங்க பேசுறவங்க யாருமே துரந்தர் மாதிரியே பேச மாட்டாங்க. வர்றவங்க எல்லாருமே வேற கட்சியில இருக்கவங்க தான் துரந்தர் மாதிரி எம்டில இருக்கவங்களே துரந்தர் ஆயிட்டாங்க. ஏன்னா சதீஷ், ஓடின் வந்து ஏன் எனக்கு துரந்தர்னா டவுட் இருந்துச்சுன்னா, நான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மறுநாளே வந்து என்ன எங்க பார்த்தாலும் வந்து ஏசி பஸ் இல்ல எரியுது, எப்ப ஏசி பஸ் விடுவீங்கன்னு சொல்லிட்டு கடிச்சாருயா. எனக்கு புரியல. அப்ப நீ வந்து ஏசி பஸ் விடலாம் அப்படின்னு எரியுது அப்படின்னா, நீ என்ன பண்ணணும், நல்ல ஏசி பஸ் எங்க வருதோ அந்த ஊருக்கு போய் செட்டில் ஆகிக்க. இங்க எதுக்கு இருக்கிற? யோ போட்டு எலெக்ஷன் 2வது நாளையா எலெக்ஷன் சர்க்காசம் பண்ணிட்டு இருப்பாப்ல. நீ சொல்ல வேண்டியதானே, இல்ல ஓடின்ட்டு சொல்ல வேண்டியதானே, தம்பி நீங்க சுவிட்சர்லாந்து இருக்கிற நினைப்புல தமிழ்நாட்டுல இருக்க வெயில் இங்க எரியாது, உனக்கு கொளுத்தியே விடுறோம் அப்படின்னு. ஏற்கனவே இந்த இப்போ ஆக்சுவலா இடையில ஒரு 2 வீக்ஸ் மான்சூன் மாதிரி இருந்துச்சு, அப்பா நல்லா இருந்துச்சுன்னு இருந்துச்சு. திரும்ப இப்போ இந்த ஒரு வாரம் போட்டு வெளுத்துட்டு இருக்கு வெயில். சம்சீர் ப்ரோ, அந்த எல்னினோ தாக்குதல் இன்னும் இருக்குமா நம்ம ஊருக்கு? அது எதுவும் பாத்தீங்களா? எல்னினோவா தாக்கலாம் இருக்கும், பட் எந்த அளவுக்குன்னு ப்ரெடிக்ஷன் இல்ல. ஆயிட்டு இருக்குது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லா டேம்லயும் அப்படியே 50% கீழே போயிருச்சு. மழை கிலோ பெஞ்சாதான் உண்டு அடுத்த வருஷத்துக்குலாம். வாட்டர் பாடிஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணணும். கிருபா வந்துருக்கியா? வாயா. அவர் ரொம்ப நேரம் வந்திருக்க, நம்மளே பேசிருக்கோம். கிருபா வாயா, எப்படி இருக்க?
பிஸியா இருக்காரு போல, வரட்டும். அப்புறம் சதீஷ், இந்த கேடிசிசி ரீஜன்ல இன்னும் இந்த கரண்ட் இஷ்யூ இருக்கா என்ன? சம்சி ப்ரோ, உங்க ஏரியால எல்லாம் எப்படி இருக்கு? எங்க ஏரியால கரண்ட் இஷ்யூ இல்ல ப்ரோ. எங்க ஏரியா கரண்ட் இஷ்யூ இல்ல ப்ரோ. ஜீரோவா இருக்கு. கரண்ட் போச்சுன்னா உடனே வந்துடும். எல்லாமே எங்க இருக்குன்னு தெரியுமா? எல்லாமே வந்து சென்னை ஏரியால தான் இருக்கு. கேபிசி தான் சொன்னது. நான் சதீஷ சொல்லு கிருபா. உனக்கு ஒர்க் ஆகுதா இப்போ ஹோஸ்டல்ல? ஒர்க் ஆகுது. இப்போ நான் ஒரு வேற இது 11 டவுன்லோட் பண்ணேன். அது தனியா டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணா ஒர்க் ஆயிடுச்சு. சூப்பர். என்ன சம்சீர் தோழர், இங்கே உட்காந்து வெளியே ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துருக்கீங்க போல, சவுண்டா இருக்கு. இல்ல மீட்டிங்ல இருக்காரு, சாப்பிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. திரும்ப உங்க ஏரியால பவர் கட் வருதாயா? வரும், ஆனா டக்குன்னு சீக்கிரம் வந்துரும். பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிச்சா கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ரெடி பண்ணிடுறானுங்க. எல்லாம் இப்ப இந்த இருக்கிற பிரச்சனைலாம் ரொம்ப சீக்கிரமா ரெடி பண்றாங்க. முன்ன வந்து ரெடி பண்றதுக்கு வந்து இப்ப நைட்டு போச்சுன்னா காலைல தான் ரெடி பண்ணுவானுங்க. இல்ல 11ஆம் தேதி நைட்டு வந்து ஒரு 11 மணிக்கு கரண்ட் போய் காலையில 11 மணிக்கு தான் வந்து சரியா 12 மணி நேரம். ஓ, அந்த அளவுக்கா? ஆமா, ஏதோ பிரச்சனை ரெடி பண்ற 2 மணி நேரத்துல வந்துரும்னாங்க. 11 மணிக்கு கூப்பிட்டப்போ. அப்புறம் நீங்க சென்னை போனீங்கன்னா நீங்க உங்களோட ஆபீஸ்லயே தங்கிக்கீங்களா? உங்களோட ஆபீஸ் தான் எக்மோர்ல. ஓகே ஓகே. உங்களுக்கு ட்ரெயின்ல போனா பக்கம் ஏன் ப்ரோ? இந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி அந்த ட்ரெயின்ல போய் எக்மோருக்கும் சென்ட்ரலுக்கும் நடுவுல இருக்கும் எவரெஸ்ட் பஸ் ஸ்டாப்னு. சோ அப்படியே வாக்கபிள் நடந்து போயிடலாம். 750 மீட்டர். ஏன் உங்களோட இது தீக்கதிரை கொண்டு போய் சைதாப்பேட்டையில வச்சிருக்கீங்க? அது தீக்கதிரை சென்னையோடது. எங்களுக்கு எங்க கட்டடம் இருக்கோ அங்கதானே வைக்க முடியும். இல்ல, உங்க ஆபீஸ் இங்க வச்சுட்டு அங்க போய் தீக்கதிரை வச்சிருக்கீங்க. அது பிரச்சனை இல்லை. தீக்கதிரை இண்டிபெண்டன்ட் பேனல் தானே. ஓகே. உங்களோட ஆனா உங்களோட சார்பு இருக்கு. ஆபீஸ் வந்து இருக்கிறது டி நகர். ரூம் இருக்கதா எக்மோரா? எக்மோர் வந்து எஸ்எஃப்ஐ டைஃபி ஆபீஸ், கட்சி ஆபீஸ். ஓகே. இது இன்னொரு ஒரு கேள்வி. இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்துல வந்து இப்போ 5 நாளா வந்து வரல. இப்ப கோர்ட் ஆர்டர் காப்பி ரிசீவ் ஆயிடுச்சு. இப்ப எத்தனை நாள் வந்து நம்ம அதுக்கு இந்த கோர்ட்டு தீர்ப்புக்கு எதிராக வந்து அவரை வந்து இது பண்ணாமல் கையெழுத்தெல்லாம் போட வரலன்னு சொல்லிட்டு நம்ம மேல்முறையீடு பண்ணலாம்? அது இன்னும் எத்தனை நாள்ல நம்மளால பண்ண முடியும்? சம்சீர் தோழர், என்ன மினர்வாக்கு ஏதோ ரிப்ளை எல்லாம் கொடுத்துருக்காங்க. உனக்கு நீங்களும் ரிப்ளை கொடுத்துருக்கீங்க. அது என்ன கான்டெஸ்ட்? இருக்காரா? நைட் ஏதோ கமெண்ட் பண்ணிருக்காங்க, அது போட்டிருக்காங்க. அதான் போட்டிருக்காரு. இப்பதான் பார்த்தேன். 12 மினிட்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. இவர் இப்போ 7 மினிட்ஸ் முன்னாடி போட்டிருக்காரு. தெரியல. அது நான் நைட் பார்த்ததை பார்த்தேன். என்னது மேடம் மினர்வாக்கு ஏதோ ரிப்ளை கொடுத்துருக்கீங்களே, அதான் கேட்டேன். சரி, ஏதோ டெக்ஸ்ட் பண்றாங்க, அதனால ரிப்ளை கொடுத்தாருப்பா. நீ ஏதாவது புது பஞ்சாயத்துல விடாத. அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கவே தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சிம்பிள் இக்னோர் த நெகட்டிவிட்டி மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். நீங்க அதுக்கு உட்காந்து எக்ஸ்பிளனேஷன்டா கொடுத்துட்டு இருக்க தேவையில்லை. எனக்கு என்ன சொல்ல போனா ஒரு டைம் தான் வேஸ்ட். சரி கிருபா, அதோட இது சன்சி ப்ரோ, அந்த செந்தில் பாலாஜி கேஸ்ல இப்ப 5 நாளா ஆஜராகல. நம்ம இன்னும் எத்தனை நாள் கழிச்சு வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அந்த கோர்ட் டிசிஷன் மீறினால? இல்ல, இப்ப அவருக்கு வந்து கண்டிஷன் பெயில் கொடுத்து கண்டிஷன் வந்து ஃபாலோ பண்ணலனா பெயிலை கேன்சல் பண்ணலாம். அதான் 15 டேஸ் சொல்லிருக்காங்கல்ல. இல்ல, கண்டிஷன் பெயில பொறுத்த வரைக்கும் 15 டேஸ் அவர் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்னா பெயில் எக்ஸ்டெண்ட். அதான் டெய்லி 15 நாள் கையெழுத்து போடணும். ஆமா, நீ 15வது நாள் வந்து கையெழுத்து போட்டேனா கூட இல்ல கிருபா, அது போறாரா இல்லையான்னு ஃபாலோ பண்ணி பெயில் கேன்சலுக்கு வந்து அந்த எந்த ஸ்டேஷனோ அந்த ஸ்டேஷனோ அந்த பிபியும் தான் ஃபாலோ பண்ணணும். அதான் டெய்லி சம்மன் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன்னு சொல்றாங்க அந்த கையெழுத்து போடுறதுக்கு. அப்ப பெயில கேன்சல் பண்ணி கேட்கலாம். இப்போ அவருக்கு கிடைச்சிருக்கிறது ஆன்டிசிபேட்டரி பெயில் தானே. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அவர் ஃபாலோ பண்ணலன்னா ஆன்டிசிபேட்டரி கேன்சல் பண்ண சொல்லலாம். அதான் மேல்முறையீடு போடுறதுதான் பத்தி இப்போதைக்கு விட்டுருக்காங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் நானு. இவனோட ஃபாலோப்ல விட்டு அப்புறம் பிடிக்கிறது.
புடிச்சிருவானுங்க டக்குன்னு. அவன் இங்கேதான் இருக்கான், வேற எங்கேயும் இருக்கிறது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டை தாண்டிலாம் வெளியில எங்கேயும் போக மாட்டான், இல்ல. கரூருக்குள்ளேதான் இருப்பேன். எப்படி நீ கமெண்ட் போடுவ? எப்படி அவன் அழகா கமெண்ட் போடுறான், அழகா ஜிபிஎஸ் ஐடி கண்டுபிடி ட்ராக் பண்ணி எங்க இருக்கான், என்ன லொகேஷன்ல இருக்கான், அழகா கண்டுபிடிச்சிடலாம். என்னமாடா நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க? நான் கேக்குறேன். அரச பணத்தையும் எனர்ஜியும் போய் ஒரு ஆளு பின்னாடி வேஸ்ட் பண்ண சொல்றியா? என்ன கிருபானி? இல்ல சம்சீர் தோழர், இப்போ இதே அரச பணத்தை வச்சுதான் சவுக்கு சங்கரை மொத்த ஸ்டேட்ல அங்க இங்க போய் தேடி தூக்கிட்டு வந்தாங்க. ஓகேங்களா? அவன் பேசினதுக்கு அரெஸ்ட் எல்லாம் நான் கடைசியா ஒரு அரெஸ்ட் பண்ணாங்களா அவங்க அம்மாவை நினைக்கிறேன், அந்த ஃபயர் இன்ஜின் மிஷினை கொண்டு வந்து ஆமா வீட்டுல இது போட்டு ரொம்ப பாவம். இதுக்கு பண்ண இவனுங்களுக்கு இப்படி பண்ணா இந்த ட்ரீட்மெண்ட் இவனுங்களுக்கு பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு சவுக்கு சங்கர் அம்மாவை கைது பண்ணது வந்து ஒரு நியாயம் இல்ல. நீங்க அவன் பேசுறதுக்கு வாங்கினா நானுமே நான் கருத்துல உடன்படலை. எனக்கு ஒரு 50% 50% எனக்கு இது இல்ல. சில இது போய் பேசுவான், சில இது பண்ணுவான், அதுக்காக நான் இல்லை. பட் ஆனா அந்த மாதிரி ட்ரீட் பண்றது தப்பு தானே நான் சொல்றது. வீட்டை உடைச்சி உள்ள தூக்கிட்டு கூட்டு போய் ரொம்ப பாவம். அவங்க அம்மா இறந்தப்ப கூட விடாம கூட்டு போய் லாஸ்ட் மினிட்ல இது பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணது ரொம்ப பாவம். அதுதான் அருண் டிரான்ஸ்ஃபருக்கு டான்ஸ் ஆடினா சவுக்கு. அது ஒரிஜினல் வீடியோவா? ஆமா, குரூப் ஒரிஜினல் வீடியோ தான் சொல்லுது. ஆமா ஆமா. ஆனா ஏன்னா அது வந்து ஒரே இடத்துல டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா இல்ல அவரு போய் கபோர்ட் எல்லாம் திறக்கிறாரு, பின்னாடி அந்த பாட்டு ஓடுறதெல்லாம் கரெக்டா இருக்கு. மேபி அது இருக்காது. சம்சு ப்ரோ, அந்த இவர் ஜான் சத்யன் எப்படி ப்ரோ? ஜான் சத்யனா யார் அது? அவர் வந்து இது கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டரா இது பண்ணிருக்காங்க, ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஜான் சத்யன். தெரியலையே, செக் பண்ண தோழர், எனக்கு தெரியல. அம்மா என்ன இஸ்கரா, ப்ரோலெட்டேரியட், சதா ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. என்ன விஷயம்? கம்யூனிஸ்டுகள் படையெடுப்பா இருக்கு. இல்ல வந்தாங்க, போயிட்டாங்க. ஆக்சுவலா வந்துட்டு போயிட்டாங்க. இங்க யாரும் இல்லையே இப்போ. சதா ப்ரோ இருக்கிறாரு. நீ இருக்கனால இருக்கா வராங்களா ப்ரோ? சும்மா இஸ்கரா வந்தோடனே சிரிக்கிறாரு வேற. என்ன விஷயம்? கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க, பேசலாம். வாங்க இஸ்கரா, மேல வந்து சொல்லுங்க. இந்த அக்னி எல்லாம் ரூம் விட்டு ரிமூவ் பண்ணி விடுங்கயா. பிளாக் அண்ட் ரெட் ஒரு ஸ்பேஸ்ல நீ தானே கிருபா அனுப்பிச்ச அந்த வீடியோ? நான் தான் 12 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சது. அதுல காதெல்லாம் அவிஞ்சு போச்சு அதெல்லாம் கேட்டு. செய் சம்சி ப்ரோ, அவனுக்கு வேற நீங்க வேற இந்த குடியார கார்த்தி இருக்கான்ல, அவனுக்கு உட்காந்து ஒரு 18+ ஸ்பேஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கானு ப்ரோ. அவனுக்கு கூட அந்த பிளாக் அண்ட் ரெட் அந்த ஸ்பேஸோட ரெக்கார்டிங் தான் அனுப்பிச்சான் கிருபா. ஐயோ கருமம், கொடுமை ப்ரோ. அதெல்லாம் அவனுக்கு தயவு செஞ்சு அவனுக்கு எல்லாம் வந்தா மேல ஏத்திராதீங்க. எந்த பேசுறதெல்லாம் எப்படியா கேக்குறீங்க? எனக்கெல்லாம் காது வலிக்குது அந்த ஆள் பேசுறதுலாம், பிளாக் அண்ட் ரெட்லாம். ஆனா ஸ்பீக்கர்லாம் 10% வால்யூம் வச்சு கேக்குறேன். வீடியோ அனுப்புறேன் கேட்டுக்கிறேன். பிசிபி போர் அடிக்குது. நான் அனுப்புறேன் கேளு. ஒரு 12 நிமிஷம் ஆடியோ இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ட்விட்டர் போட்டிருந்தான் பிளாக் பேந்தர், பாத்தீங்கன்னா? என்ன ட்விட்? ஆர்டி யாருன்னு தெரியுமா? பெரம்பூர்ல வந்து நேத்து சம்சேரி அவனுங்க உண்மையான பிளாக் பேந்தர் யாருன்னு பாத்துருப்பானுங்க பெரம்பூர்ல. உன் ஏரியாலே உள்ள பூந்து ஒன்னையே அடிச்சு உனக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆபீஸ போட்டு அவங்க உட்காடுறான் பாரு, அவன் தான் உண்மையான பிளாக் பேந்தர். அட்டகத்தி கிடையாதுனாங்க. ஆமா, இந்த டிஎன் ரகுன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ஜேர்னலிஸ்ட். அவர் எப்படி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு. அவர் கொஞ்சம் ஒரு நியூட்ரலா பேசுற மாதிரி ப்ரோ. அவர் எல்லாரையும் கடிச்சு வச்சாதான் நியூட்ரல் நம்புவாங்க. சில பேர் வாலண்டரியா கடிப்பாரு. சம்டைம்ஸ் இங்க பாருங்க, இந்த நியூட்ரலா பேசுறவங்களே நம்ப மாட்டேன் நானு. அவங்க எப்ப வேணாலும் யார் பக்கம் வேணாலும் தாவி கடிச்சு விட்டுருவாங்க. அவருக்கு எப்பவுமே நம்ம எல்லாருமே வந்து இந்த ஃபிளைட்ல தான் போகணும் போல இருக்கு. நார்மல் ஃபிளைட்ல, கமர்ஷியல் ஃபிளைட்ல எடுத்து போக கூடாது போல இருக்கு. ஒரு பேசஞ்சர் ஃபிளைட்ல தான் எல்லாரும் போனாதான் அவருக்கு பிடிக்கும் போல இருக்கு. ஆமா ஆமா, அது இந்த தனி ஃபிளைட்ல போனாக்கெல்லாம் கலாச்சிட்டு இருந்தாரு, அதானே சொல்றீங்க? ஆமா. பணத்துல போனீங்களா இல்ல வந்து அரசு பணத்துல போனீங்களா? அது எங்க செலவுல நாங்க போறோம்.
அப்புறம் என்ன பிரச்சனை? அரசு அங்க பணத்துல போனா அது டெல்லிக்கே கண்டிப்பா எங்க பிரச்சனை தான். செலவுல எங்க செலவுல தான் டெல்லிக்கே தனி ஃபிளைட்ல எங்க ப்ரோ செலவுல தான். அவர் இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ப்ரோ கபடி கமெண்ட்ரி பண்ணுவாரு. அவர்தான் இல்ல எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வருது சம்சீர். இந்த கோ கிரீன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா, மரங்களை வெட்டாதீர்கள், பேப்பரை சேவ் பண்ணுங்கன்னு ஏடிஎம்ல வரும் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா அந்த ஏடிஎம் மிஷின் 3 ஏசி உள்ள உட்காந்துருக்கும். அந்த மாதிரிதான் இவனுங்க பேசுற கதை. ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீ ஃபிளைட்ல போவாதன்ட்டு ட்விட்டு போடுறது. இல்ல இல்ல அது ஏடிஎம் மிஷினுக்கு ஏசி போட்டிருக்கிறது வேற கதை. அதை நம்ம இதோட கம்பேர் பண்ண தேவையில்ல. இல்ல அதுல ஒரு வாசகம் வரும், பிரிண்ட் பண்ணாதீங்க, கோ கிரீனா போங்க, இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட் இப்படியே பார்த்துட்டு போயிடுங்க, பிரிண்ட் பண்ணாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்து பாத்தியா, செம்மையா. நீங்க சொல்றது கரெக்ட். அந்த கண்ணாடியிலே ஒட்டி வச்சிருப்பாங்க பெருசா எல்லாம் பாத்துருக்கேன். ஆமா ஆமா. சம்ஷி ப்ரோ அந்த வியட்நாம்ல இறந்தாங்களா ஆக்சுவலா, அவங்களுக்கு அவங்களே வந்து லாவான்னு சொல்லிட்டு அந்த வியட்நாம் கம்பெனியே 25 lakhs இது பண்ணிருக்கானுங்க. அதுபோக 10 பேரோட உடலையும் தமிழ்நாடு கொண்டு வந்துட்டாங்களாட்டு. இன்னைக்கு வந்துருச்சு காலையில. காலையில வந்துருச்சு. சதீஷ் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதை பாரு. இந்த பாக்குறேன். அது இங்க சொல்ல வேணாம்னு பார்த்தேன். ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனாங்க அந்த இதுக்கு. ஆக்சுவலா அங்க கொஞ்சம் அப்படிதான் அவனுங்க கொஞ்சம் ஓவர்லோட் பண்றது தேவையில்லாம, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமா ஓட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்களா அவனுக்கு. அது இல்லாம சீமே ரொம்ப ரஃபா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரோ ஆனா 2026ல இந்த சேஃப்டி ப்ரிகாஷன் மெயின்டைன் பண்ணாம இன்னும் எப்படி இப்படி இருக்கிறானுங்க, அதான் எனக்கு புரியல. இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்குது. நம்ம ஆக்சுவலா நம்ம ஊர்லயே இருந்து அங்க பெரியார் டேம்ல ஒரு வாட்டி நடந்தப்ப சதீஷ் அது அப்படி இல்ல, அது கடல் சீற்றத்து இதாகி உள்ள இதாகி அது ரொம்ப இந்த மொத்தம் அப்படி கப்பலே கவுந்துரும். அந்த மாதிரிதான் இது இப்ப நடந்த இன்சிடென்ட்டுமே. எது டிசாஸ்டர் அந்த போன போட்டு உடஞ்சிருச்சுன்னு தானே சொன்னானுங்க இல்லையா? அதான் உடஞ்சு உள்ள இதாயிடுச்சு. எப்படின்னா கவுந்து உடஞ்சிருச்சு. உனக்கு சொல்றது புரியல, அந்த கடலோட சீற்றத்தினால. ஓகே. இல்ல நான் என்ன நினைச்சேன், ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு போல, அதுலதான் நிறைய பேர் உள்ள இல்ல ஆக்சிடென்ட் வேற, இது வேற. இது அவங்க போய் சுத்த போன இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ட்ரிப்பு போவோம் தெரியுமா, நம்ம இப்ப ஃபாரின் கண்ட்ரி போனா நம்ம அந்த தீவுல போயிட்டு இது பண்ணுவோம்ல, அதனாலதான் அந்த மாதிரி இன்சிடென்ட் இதாயிடுச்சு அதுல. ப்ரோ எனக்கு டிஎம் பார்க்க முடியல ப்ரோ, எனக்கு சிபி டிஎம் பார்க்க முடியல. இல்ல நீ அனுப்பிச்சது என்னால பார்க்க முடியல ப்ரோ, அப்புறம் பாக்குறேன். என்னால பார்க்க முடியல. அப்டேட் பண்ண அந்த வீடியோக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் வேற எங்க அந்த அந்த வீடியோஸ் எல்லாம் லீக் ஆச்சுல்ல, அது இப்பதான் வெளியே வந்தது, அதுக்காக சொன்னேன். கிருப்பா எனக்கு இந்த 12 minutes வீடியோ எனக்கு அனுப்பிச்சு விடியா, நான் என்னன்னு பாக்குறேன். ஐயா 12 minutes இதான் மைக்கிள் காமிச்சிருக்கேன். மைக்கிளுக்கு லோட் ஆயிட்டு இருக்கு ரொம்ப நேரமா. அவருக்கு அமிச்சிட்டு உனக்கு அனுப்புறேன். இதுல ஃபார்வர்ட் பண்ண கூட முடியுமா இருந்தா, இந்த வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ற மாதிரி. இதுல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனியா அனுப்பணும் போல. பேசாத அந்த ஆடியோ போஸ்ட் போட்டுடலாமாட்டு இருக்கேன். என்ன தோழர், நீங்க ஓகே சொன்னீங்கன்னா போட்டுடலாம். சம்சித் தோழர் இருக்காரா இல்ல எங்க இருக்காரு தெரியலையே. இருப்பாரு ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. ஐயா இருக்கேன், போன் ஹேங் ஆயிடுச்சு, அட்மிட் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. ஐயோ ஐபோனே ஹேங் ஆகுதா ப்ரோ? கொடூரமா ஹேங் ஆயிடுச்சு, இது ஸ்பேஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே ஐயா அந்த ஐபோன் சார்ஜ் போவாது, இந்த மாதிரி மித்தெல்லாம் வந்து அந்த மித்து அதெல்லாம் இப்ப கிடையாது. ஐபோனும் ஒரு நார்மல் போன்ன்ற மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் வந்துருங்க. இல்ல ஐபோன்ல iOS தவிர வேற எதுவுமே நல்லா இருக்காது எக்ஸப்ட் சிபி உனக்கு அனுப்பிச்சிட்டேன். ஓகே ப்ரோ அந்த வீடியோ எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவனுக்கு என்ன பேசுறதுனால அவனுக்கு தான் சிறுமைப்பட்டு போறானுங்க. சம்சீர் ப்ரோ
இதெல்லாம் வந்து குடிகார கார்த்தி வந்து ரெக்கார்ட் பண்ணி போறதெல்லாம் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்றது? டேய் ஒன்னதாண்டா உள்ள தூக்கி வைப்பானுங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ உன்னோட ஹிஸ்டரி எடுத்து பின்னாடி பேக் சாட் செக் பண்ண தோழர் போட்டுடலாமா வீடியோ? வேணாம் ரொம்ப வேண்டாம். இருப்பா சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஹாய் மட்டும் வந்துச்சு. ஐயா லோட் ஆயிட்டு இருக்கேன் ஐயா. ஒரு ஆளுக்கு அமிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் மைக்கிளுக்கே போய் சேர்ந்துச்சு. அப்படியா? ஏன்னா வைஃபைல இருக்கியா இல்ல மொபைல் டேட்டால இருக்கியா? அவ்வளவு ஸ்லோவா இருக்கு. அப்படி கிடையாது. இந்த இந்த இது இது பக்கு இல்ல எக்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு அமிச்சனா இதுல ஓவர் எம்பிஸ் தான் இருக்கும். அது மட்டுமே 600-700 எம்பி. அப்ப எப்படி லோட் ஆகும்னு பாத்துக்கோ. சூப்பர். என்ன விடல் வந்திருக்காருயா? அலாரம் போதியா? அவர் மேல தூக்குங்க ஃபிடலா. தூக்குறோம். கால்ல இருந்து விஜில வரான், ஆனா லிசனர்ல இருந்துட்டு போயிட்டான். என்ன கதை அவனுக்கு? அவன் ஒர்க்ல இருப்பான். ஒரு வேலை மௌன விருப்பத்துல இருக்கானா பேச மாட்டேன்ட்டு? ஒர்க்ல இருப்பான், வேற ஏதாவது பிஸியா இருப்பான். ஏன் தயவு செஞ்சு இந்த இதய முரளி படத்துக்கு மட்டும் போயிடாதுங்க. என் வாழ்க்கை வெறுத்துருவீங்க. மனக்குமுறல் தெரியுது. ஐயோ சாமி, சதீஷ் நேத்து ஏன்டா போயிட்டோமோன்னு ஆயிடுச்சு எனக்கு படத்துக்கு. இன்னும் ரொம்ப இதாயிடுச்சு எனக்கு. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? ஐயா எல்லாம் பெய்ட் ரிவ்யூஸுங்க ஐயா. படம் மொக்க படம். 96 அந்த ஜோனல்ல கொண்டு வரதா பார்த்துட்டு இவனுங்க மொக்க பண்ணிட்டானுங்க படத்தை. ஒரு கிரிஞ்சு மூவி இது. எனக்கு சொல்ல போனா தம்மன்னா ஒரு படம் வந்துச்சு ஆனந்த தாண்டவம் சொல்லிட்டு மொத்த கிரிஞ்சு. ஐயா ஒரு தாவ இல்லாம 3 தாவ லவ் பண்றான். 3 தாவையும் கல்யாணம் பண்ண மாட்டான். கடைசியில 3 பேருக்கிட்டே லவ் சொல்ல மாட்டான். இதான் கதையே. இதய முரளி அப்படித்தானே? இதய முரளி வந்து கடைசி வரைக்கும் லவ்வே சொல்ல மாட்டாரு. அதான் படம். ஒரே ஒரு பொண்ணு இல்ல சதீஷ், உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? அந்த கான்செப்ட் ஆஃப் கதை ஸ்டோரிஸே நீ வற்புறுத்தி அந்த படத்தை பார்க்கணுன்ற போல இருக்குன்ற நான் உன. அந்த படம் மொக்க படம். இதயம் படத்துல ஒரே ஒரு ஹீரோயின் தான் இருக்கும். அது வந்து கான்செப்ட் லவ் சொல்லலங்கிற கான்செப்ட். இங்க அப்படியே தூக்கி உள்ள வச்சு 3 லவ். ஜி அதுல என்ன கான்செப்ட்னா ஃபர்ஸ்ட் முரளி லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த இதெல்லாம் இருக்கும். டக்குனு முரளிக்கு வந்து ஹார்ட் வீக்னஸ் இருக்கிறதுனால அந்த ஹீரோயினுக்கும் லவ் வந்துரும். பட் சொல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஒரு ட்வீட் போட்டேன். ஹியூமன் கேபிட்டல்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க ஐயா. அது வந்து லேபர் ப்ரொடியூசிங் எஜுகேஷனோட பர்பஸ் வந்து ஸ்கில்டு லேபரை ப்ரொடியூஸ் பண்றதுங்கிற மீனிங் ஆயிடும் அப்படின்னு போட்டேன். மொத்த ஊபிஸும் வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இதுக்குதான் உங்களை 3 மணிக்கு அடிக்கிறானுங்க. தெரியுதா? சம்செட் ப்ரோ என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருக்கும். ஆனா இதய முரளி ட்ரைலர் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ட்ரீமியா நல்லா லேவிஷா செலவு ஃபுல்லா பண்ணி. ஐயா சினிமாகிராஃபி பார்க்கும்போது நல்லா இருக்கு படம். அதே நீ படமா பார்க்கும்போது நல்லா இல்ல. அந்த படத்துக்கு கொஞ்சம் உயிர் கொடுத்தது யார் தெரியுமா? ஓபனா சொல்லவா ப்ரோ, சம்சீர் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. 2 ஸ்மைலி எமோஜி போட்டு நீ இவர்ல பாருங்க, அவர் போயிட்டாரு. சங்கட்டமையான நீங்க. அவர் வருவார். அவர் ஏதோ பிஸியா இருக்காரு. நாங்க வந்து இப்ப ஆர்டிபி நாங்க இப்ப இதுல ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் எடுக்கிறதுக்கான காசு எங்க வந்தது வரைக்கும் போவோம் பின்னாடி. உங்களுக்கு புரியல இதோட அஜெண்டா என்னன்னு. ஐயா இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு தெரியல சதீஷ். யாரு? ஆகாஷ் பாஸ்கரன். டான் பிக்சரோட அவன் தான். அந்த இது யாருன்னா நம்ம தத்தியோட ஃப்ரெண்டு. இருக்குதுல அற்ற பிலிம் எடுத்த 1ஆம் நம்பர் கேடு கட்ட நாயினா இதுதான். என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எங்கிட்டையும் காசு பிடிங்கிட்டானுங்க நாய்ங்க. எவ்வளவு சார்? 500 செலவு பண்ணிட்டியா? இல்லை நானே என் பார்ட்னரும் போனேயா. போயிட்டு ஒரு 1000 rupees செலவாச்சு. வேஸ்ட் பண்ணிட்டு. 1000 rupees திருப்பதியில கொண்டு போய் போட்டிருந்தா கூட புண்ணியம் கிடைச்சிருக்கும் உனக்கு.
இதுக்குதான் இந்த மாதிரி தியேட்டர் பிரிண்ட்ல பாத்துட்டு போயிடணும். ஐயா நீங்க 3 விசில பாக்குறவங்களுக்கும் ஐயா ஒரு அதான் படத்தை வன்மையா தியேட்டர்ல கண்டிக்கத்தக்கது. டிஃபரெண்டா நீங்க இருக்குங்க. நீங்க நீங்க இது மாதிரி தவறானதெல்லாம் பேசக்கூடாது, விட்டுருங்க. பைரசிலாம் நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. கருப்பு படத்தையே இதுலதான் பார்த்தேன். ப்ரோ 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 நீங்க வேற ஏன் ப்ரோ காமெடி பண்ணாதீங்க, விடுங்க விடுங்க. தியேட்டர் பிரிண்ட் பத்தி பேச வேணாம், அத பத்தி விட்டுருங்க, அது பேசாத. விடல் ப்ரோ என்ன மார்னிங் உங்களுக்கு இல்ல விஜில் ப்ரோ குத்தூசிக்கு என்னாச்சு? அவர் காலையில இருந்து கம்பு சுத்திட்டே இருக்காப்ல. அவருக்கு ஒரு பிரச்சனை. சின்ன சின்ன ரிப்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும் கூட்டணி கட்சிகளுக்குள்ள. அதான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிதான் போகணும். இல்ல அவர் ஃபைட் பண்றது நல்லாதான் ப்ரோ இருக்கு. என்ன செட் ஆகாத கேரக்டர் போடுறப்ப பார்த்தேன் அதெல்லாம் கேட்கலையா? ஏய் நீ விஜய் ரசிகர்கள்னா அப்படின்னாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கே ஐயா செட் ஆகலங்கய்யா. என்னமோ தெரியலங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், சில கம்யூனிஸ்டுகள் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க மேலாம் ஒரு ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு ஒரு மரியாதை வருது. அவங்க எல்லாம் இந்த மாதிரி பார்த்து நம்மள ஆட்டையிலே சேர்த்துக்கிற மனசு வர மாட்டேங்குது. ஐயா நீங்களாம் பெரிய மனுஷன், ஒதுங்கி போங்கய்யா, போங்க போங்க அப்படின்னு தான் தோணுது. இல்ல ஜி, குத்தூசினா குத்தூசி மாதிரி இருக்கணும், கொத்தூஸ் மாதிரி போட்டுட்டு இருக்காரு. நம்ம பசங்க நிறைய பேருக்கு அடிக்கிறானுங்க, நானும் பார்த்தேன். அதனால கொஞ்சம் அந்த மன வருத்தத்துல இருக்காரு. அதுதான் சரியாயிடுவாரு. சரிடா விஜில, என்ன காலையில இருந்து மேலே வராம இப்பதான் வந்திருக்க, கூப்பிட்டோனே வந்திருக்க மேல. இப்பதான் சாப்பிடவே இப்பதான் போறேன், காலை டைட்டா இருந்தது இன்னைக்கு, ஒன்னும் சாப்பிடவே இல்லை. என்ன பண்றது, உழைச்சாதான் சோறு. ராய் ப்ரோ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு பேசவே இல்ல. ராய் ப்ரோ வந்து பேசாம இருக்காருன்னா அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு அர்த்தம். சரி ஓகே, வரட்டும், வருவாரு. அப்படிலாம் கிடையாது, ராய் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாரு, அதனால பேசாம இருப்பாரு. எனக்கு தெரியும். சதீஷ், இந்த ரஜினி முருகன் படத்துல தான் கண்டென்ட் வரட்டும் அந்த மாதிரி அந்த வாயில மைக்கு பிடிச்சி இந்த பேப்பர் வச்சு உட்காந்துருக்குவாரு. கண்டென்ட் வரட்டும் உட்காந்துருவாரு. ட்ராய் அப்படின்னா கண்டென்ட் இல்லையா, பாயிண்ட் வரட்டும். ஐயா இங்க அந்த பாயிண்ட் வேற, இங்க கண்டென்ட் வேற. அமைதியா இருந்தா அதுக்குள்ள பரபரப்பாக்கிடுவீங்களே. ஆமா அப்படிதான். கிருபா, நீங்க யாராவது ஹிமாலயா வச்சிருக்கீங்க? ஹிமாலயா யாராவது வச்சிருக்கீங்களா? ஐயா நான் பைக்கே வச்சுக்கிறேன், பைக் ஓட்டுவேன், பைக் வாங்கலையா. ஒன்லி கார் தானா? ஆமா ஐயா, சமூக பெரிய இடம் தான். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் கூட ஹிமாலய சோப்பு தான் கேட்கறான்னு நினைச்சேன். இதுக்குதான் ட்ராய் வேணும்ன்றது, வேற எல்லாத்துக்கும் அடிக்கிறதுக்கு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் தான். ப்ரோல வந்து ஸ்டாக் வாங்கினா வந்து புரோக்கரேஜ் சார்ஜ் ஒரு ஸ்டாக்னாலே விக்கி, நான் சொல்றது என்னன்னா, இந்த ஸ்டாக் கீக் எல்லாம் இங்க வேண்டாம், அரசியல கேக்குறாரு. அது பதில் மட்டும் சொல்லிடுறேன். என்ன எனக்கு கேளுங்க, சொல்லுங்க. ஸ்டாக் வாங்கினா புரோக்கரேஜ் சார்ஜ் ஒரு ஸ்டாக்குக்கு 5 ரூபாய், 10 ஸ்டாக் வாங்கினாலே 5 ரூபாய். ஒரு புரோக்கரேஜ் சார்ஜ் ஒரு ஸ்டாக்குக்கு 5 ரூபாய் வாங்குறேன். அந்த மாதிரி யாருக்குன்னா கிளிச் வருதா என்னன்னு சொல்லி கேட்கலாம். இல்ல இப்போ பண்ணிருக்கானா? இல்ல, நான் 2-3 இயர் முன்னாடி வாங்குறதுக்கு காசுல, விக்கிறதுக்கு தானே காசு வாங்குவானுங்க. வாங்குறதுக்குமா அப்ப வாங்குறானுங்க? வாங்குறதுக்கு காசு தான் ப்ரோ, வாங்குறதுக்கு காசு தான் ப்ரோ. அது எப்படி தெரியுமா ப்ரோ, விக்கி ப்ரோ, அது புரோக்கரேஜ் சார்ஜ் எப்படின்னா, சம் ஸ்டாக், அதாவது 100 ஸ்டாக் இவ்வளவு, அதாவது ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் அதே ரேட்டு தான், 100 ஸ்டாக் வாங்கினாலும் அந்த ரேட்டு தாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு டோட்டலா. முன்னாடி இல்ல, இந்த கொரோனா டயத்துல இன்ட்ரெஸ்டா கொஞ்சம் நிப்டி பீஸ் மட்டும் வாங்கிட்டு இருந்தேன். என்னைக்கு இந்த அதானி பாயில மேல ஏத்தனானுங்களோ நிப்டி தான் அன்னையில இருந்து வெளியில வந்துட்டேன். அதெல்லாம் ஈடுபடுறதே இல்லை. அதுவும் ஒரு மாதிரியான ஸ்கேமுங்கிற மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெருசா அதுல உடன்பாடுகள்லாம் இல்லை. ஷேரை பொதுவா வாங்க மாட்டேன், இந்த நிப்டி 50 பீஸ் மட்டும் வாங்கிட்டு இருந்தேன். 3 வருஷம் அது அதுலயே நிறைய இது பண்றானுங்க. இல்ல அதுலயே நிறைய இவனுங்க கோல்மால் பண்றானுங்க. அதனால அதுல ஈடுபடுறதே இல்லை. 3 வருஷமா எதுவுமே கிடையாது. அதுல 12ல இருந்து 8% வரும், 8ல இருந்து 12% ப்ராஃபிட்லயே எவ்வளவு. அப்ப 3 வருஷமா அப்படியே இருந்தா நம்ம என்னத்துக்கு தான் அதை காசை போடணும்? அதுக்கு நான் எஃப்டிலே போட்டு வச்சுட்டு சும்மா தூங்கிட்டு இருப்பேன். இல்ல, நீங்க டிப்ல எல்லாம் வாங்கலாம், நல்லாதான் இருந்தது. இவனுங்க எப்ப வந்து அந்த டாப் 100 வந்து மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சானுங்களோ அன்னையில இருந்து அதுல இருந்து வெளியில வந்தது. அது ரொம்ப மேனிபுலேட் பண்றானுங்க. விக்கி ப்ரோ, நீங்க எப்படி போறீங்க? லாங் டைமா ஷார்ட் டைமா?
நான் லாங் டேர்மா எனக்கு க்ரோல அந்த கிளிச் இருக்கு. அதான் என்ன யாருக்குன்னா இருக்கா அந்த இல்ல மாதிரி நீங்க யார்கிட்ட லாங் கேட்டாலும் டைமா போற மாதிரி இருந்தா நிஃப்டிக்குள்ள போயிடலாம். ஷார்ட் டைமா போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எஃப்டிக்குள்ள பேங்கிங் செக்டாருக்குள்ள போயிருங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட். ஷார்ட் டைம் போறதுக்குலாம் நிஃப்டி வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் இல்ல ஃப்ளோல இல்ல ஏதாவது வந்தா உண்டு. நான் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் போடுவேன். நீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸே போட மாட்டேன். அதெல்லாம் சும்மா இல்ல நம்ம காசு மியூச்சுவல் வச்சு ஃபண்ட் இல்ல எல்லாத்தையும் எஃப்டி வந்து நீங்க பேங்க்லயே போட்டு போயிடலாம். அதுக்கு ஃபிக்ஸ்டாவே வந்துடும் அது பாட்டுக்கு. எனக்கு அந்த டவுட் இருந்தது. சரி உங்களுக்கெல்லாம் யாருன்னா யூஸ் பண்றீங்கன்னா யாருன்னா அந்த கிளிச் இருக்கான்னு இருக்கு இல்ல ப்ரோ. ஸ்டாக் நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வாங்கினா 5 ரூபா இது பண்ணுவானுங்க. அதுக்கு அதாவது குவான்டிட்டி இருக்கு போல, சில குவான்டிட்டி இருக்கு. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட் வாங்குவானுங்க. அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு அந்த குவான்டிட்டி மாற மாற பர்சன்டேஜ் அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. தெரியல எனக்கு என்ன. சரி நான் செக் பண்றேன். இல்ல எனக்கு நான் கைட்லயும் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். எனக்கு அதுல அந்த பிரச்சனை வர மாட்டேங்குது. இவன் தான் brokerage சார்ஜ் தேவையில்லாம அதிகமா வாங்குறான். அதுதான் கேட்கலாம். சரி ஓகே விடுங்க நான் பாக்குறேன். சப்போர்ட்ல பொதுவா ஜீரோல தான் க்ரோலாம் இப்பதான் பாக்குறேன். க்ரோ இருந்ததுன்னா இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கும். க்ரோல இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் நல்லா இருக்கும். அவன் கொஞ்சம் ஃப்ராட் வேலையெல்லாம் நிறைய பண்றான்னு சொல்றாங்க. தெரியல. ஏஞ்சல் ஒன்ல கொஞ்சம் brokerage சார்ஜ் ஜாஸ்தி ப்ரோ. ஆனா வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட கொஞ்சம் இது நல்லா தான் இருக்கும். அவங்க கிட்ட brokerage சார்ஜ் இது இன்டர்ஃபேஸ் நல்லா தான் இருக்கும் அவங்களோட. ஓகே ஓகே ஓகே. சரிமா வாங்க. காலையில இருந்து காணோம். எங்கேயோ வெளியில எங்கேயோ இடஒதுக்கீடு பத்தி பேசிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஓடிட்டோம் நாங்களே. ஃபிடல் ப்ரோ என்ன இருக்கீங்களா? பேசிட்டு இருந்தீங்க டக்குன்னு ஏதோ ஜம்ப் ஆயிருச்சு. ஃபிடல் சிபி கேக்குதா பேசுறது? கேக்குதுயா. ஹலோ ஓகே. நெட்வொர்க் ஏதோ பிரச்சனை போல, பேசுறது கேட்கலாம். ரொம்ப நேரம் ஓடிடுச்சு. போதுமா இல்ல வேற ஏதாவது போட்டுக்கலாமா ஸ்பேஸ்? இவன் முடிச்சிடலாமா? விக்கி சுத்தான் மக்கள் யாரும் வந்தாங்கன்னா பேசலாம். ஃபிடல்ல என்ன இருக்கீங்களா? கனெக்டிங்ல போயிடுச்சு, வெளில போயிட்டாரு. நம்ம ஐடி விங்ல இருந்து ஏதோ வந்திருக்கியா புதுசா ஒரு இது போட்டிருக்காங்க, கட்சி நடத்துகிறதா? சரி ப்ரோ க்ளோஸ் பண்ணிக்கலாமா சிபி? பண்ணலாம் ப்ரோ. யாருமே வரல, க்ளோஸ் பண்ணலாம். சரி பாய் மக்களே, பார்க்கலாம். அப்புறம் ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு போகலாம். திரும்ப போடுறேன், அப்போ பேசலாம். பாய். பாய்.